ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல் டாக்ஸ். 1995 ரிலீஸ் ஆன லஹன் படத்தோட கதை தான் இப்போ கம்ப்ளீட்டாக நான் ரேட் பண்ண போகிறது. ஒரு ஃப்ரெஞ்ச் படம். நான் பார்த்த சிறந்த படங்கள் இதுவும் ஒன்று. நீங்களும் பாருங்கள், மிஸ் பண்ணுறாதீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதனுடைய கிளைமேக்ஸ் எல்லாம் உங்கள் மனசில் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகும். நீங்கள் அதுலேருந்து வெளில வரவே கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி எடுத்து வச்சிருப்பாரு டேரக்டர். ஒரு சாதாரணமாக போகிற மாதிரி தான் கதை நமக்கு இருக்கும். ஏன்னா இது வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு ஃபிக்ஷனலாக எடுக்கப்பட்ட ஒரு படம். அது 1993 ஃப்ரான்ஸில் ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டுச்சு. அந்த கலவரத்தை தான் ஆரம்பத்தில் கூட படத்தில் காமிப்பாங்க. அந்த கலவரம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் ஒரு 10:38 மணிக்கு. ஸோ அந்த காலையில் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சந்திக்கிறது, அவங்க யார்கிட்டலாம் வந்து அவங்களுக்கு நடக்கிற அந்த கான்ஃப்ளிக்டாக இருக்கட்டும், யார்கிட்டனா பேசுகிறதா இருக்கட்டும், அடுத்த நாள் காலையில் 6:01 அது வரைக்கும் தான் வந்து அந்த ட்ராவல் இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் காமிச்சிருப்பாங்க. இப்படி சாதாரணமாக போகிற படத்தில் என்னடா பெருசாக எடுத்து வச்சுருப்பாங்கன்னா, அதனுடைய ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அவங்களுடைய கான்வர்சேஷனை, அவங்களுக்கும் மற்ற கதாபாத்திரக்கும் நடக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ், அந்த இடத்துலலாம் நமக்கு ஒரு டென்ஷன் இருக்கும். கட்டி போட்டு வச்சுருப்பாரு டேரக்டர். ஒரு பெரிய ஃபீலு. என்ன ஆகிருப்போதுன்னு தெரியலையே, ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி அந்த சீட்டு நுனிக்கு கொண்டு வந்து, அதுக்கப்புறம் அப்பா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். ஒரு 4-5 சீன்ஸ்லேயாவது இந்த மாதிரி சம்பவம் வந்து ஏற்படும். நீங்கள் படம் பார்க்கும்போது உணர்வீங்க. 10 out of 10 மார்க்ஸ் இந்த படத்துக்கு கொடுப்பேன். டெக்னிக்கலி ஒரு சவுண்டான ஒரு படம். அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்து தாறுமாறாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரி நரேஷனை கேளுங்க. நான் நரேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அவுட்லைன் கொடுத்துட்றேன். இது எந்த மாதிரியான ஒரு படம், இந்த உண்மை சம்பவம் அடிப்படையாக வச்சு எடுத்திருக்காங்க இல்லையா, அந்த உண்மை சம்பவம் என்ன, இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்ற ஒரு அவுட்லைன் நான் கொடுத்துட்றேன். இதனுடைய டேரக்டர் கசோவிட்ஸ். இவர் எடுத்த முதல் படம் இது. அவர் எடுத்த சிறந்த படமும் இது தான். ஆரம்பத்தில் அவர் இது எடுக்கிறதா கிடையாது. அவர் வேறு மாதிரி ஒரு ஸ்டோரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தது பார்த்தீங்கன்னா, 1993 ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டுச்சு ஃப்ரான்ஸில். ஸோ அது அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குச்சு. அதை தான் அவர் வந்து படமாக எடுத்திருந்தாங்க. இந்த படத்தோட ஆரம்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா 1993 நடந்த அந்த உண்மை சம்பவம் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய ரியல் ஃபுட்டேஜ் தான் வந்து ஆரம்பத்தில் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து கதையில் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரெண்ட்ஸை காமிப்பார். அடுத்த நாள் காலையில் ஒரு 10:38 மணிக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் வந்து கதை போகிற மாதிரி இருக்கும். இதனுடைய தலைப்பு வந்து வெறுப்பு, அதாவது லஹன். இது ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தை. இதனுடைய தமிழாக்கம் தான் வெறுப்பு. வெறுப்பை விதிச்சா வெறுப்பை தான் நம்ம அறுவடை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இதில் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து அந்த வெறுப்போடு நம்ம வந்து இருக்கும்பொழுது, அந்த ஹேட்ரட், அந்த ஃபீலோடு நம்ம இருக்கும்போது எல்லாமே நல்லா போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். சோஃபார் ஸோ குட், சோஃபார் ஸோ குட், சோஃபார் ஸோ குட்ன்ற மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் அதனுடைய விளைவு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய அவுட்கம் வந்து ரொம்ப பார்க்க கூட முடியாது, கண்ணை புத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்ன்றது தான் இந்த படத்தோட ஒரு பெரிய ஒரு யூனிவர்சல் ஒரு மெசேஜோடு தான் இந்த படத்தை வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. அதுவும் அந்த உண்மை சம்பவம் ஏன் ஏற்பட்டுச்சுன்னா, 1993 அந்த காலகட்டத்தில் ஃப்ரான்ஸில் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் வந்து மிஸ்டர் பெலோடர். இந்த பெலோடர் வந்து அவர் ஆட்சிக்கு பிரைம் மினிஸ்டராக வந்ததுக்கப்புறம் அவங்க கட்சி ஏற்கனவே வந்து ஒரு சம்பவம் செஞ்சுருப்பாங்க. என்னென்னா, அங்கே இருந்த ஃப்ரான்ஸ் பீப்புளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சலுகைலாம் கொடுக்குற மாதிரியும், இமிக்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, வேறு தேசத்துலேருந்துலாம் வந்து ஃப்ரான்ஸில் வந்து வாழ பிழைக்க வந்தவங்க, அந்த மாதிரிலாம். ஸோ அவங்களுக்கு வந்து சட்டங்கள் வந்து கொஞ்சம் கடுமை பண்ணாங்க, சில டைட் பண்ணாங்க. அங்கே இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ்க்கு வந்து நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாரு அவர். அவங்க எதனா தப்பு பண்ணாங்கன்னா சரி, வேறு தேசத்துலேருந்து வந்து இங்கே குடிபெயர்ந்து வந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எதனா தப்பு பண்ணாலும் இவங்க அந்த போலீஸ் அவங்கள விசாரிக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டாங்க. எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு இருக்குது, கேட்க ஆள் இல்லைன்னும் போது என்னெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் பீப்புளாக இருக்கட்டும், ஜூவாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இனத்த ஆட்கள் அவங்ககிட்டலாம் ஒரு மாதிரி இல்ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் ஒரு பையன் மேக்கோ அப்படின்ற ஒரு ஆள், அவன் வந்து சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்து இங்கே ஃப்ரான்ஸில் வந்து குடிபெயர்ந்து வந்தவங்க. அவன் ஏதோ வந்து கடையில் திருடிட்டான், அதுவும் சிகரெட் திருடிட்டான் அப்படின்றதுக்காக பிடிச்சி, அவன் கூட இன்னும் ஒரு 2 பேர் சின்ன பசங்க தான் எல்லோரும் பிடிச்சி விசாரிக்கும் போது, அந்த போலீஸ் என்ன பண்ணிருப்பாரு, துப்பாக்கி கன்னை வச்சு அவனை வந்து விசாரிச்சுட்டு இருந்திருப்பார் போல். அவருக்கே தெரியாமல் அந்த தோட்டா வந்து அவன் தலையில் பட்டு அவன் ஸ்பாட் அவுட்டு. ஸோ இப்படி அவன் இறந்ததுக்கப்புறம் அங்கே ஜனங்கள்லாம் இதுக்கு மேலே பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லி அந்த பீப்புள் இருக்காங்க இல்லையா, அப்போ ஃப்ரான்ஸில் வேறு ப்ராஜெக்ட்ஸ் மாதிரியெல்லாம் இருந்திருக்கு. இவங்கெல்லாம் இந்த குடியிருப்பில் தான் இருப்பாங்க, அந்த குடியிருப்பில் இருப்பாங்கன்னு அப்படி சொல்லி அவங்க தனித்தனியாக ஒதுக்கி வச்சு அப்படிலாம் ஒரு கட்டடம்லாம் வந்து கட்டி அப்படிலாம் வந்து வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி ஒரு குடியிருப்பில் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அங்கேருந்த ஜனங்கள்லாம் போய் நியர்பை போலீஸ் ஸ்டேஷனை வந்து முற்றுகையிட்டு அடித்து நுறுக்கி, அங்கேருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு 14 பேரெல்லாம் பயங்கரமாக காயமடைஞ்சாங்க. அதில் 33 பேர்கிட்ட வந்து அரெஸ்ட் வேறு பண்ணியிருந்தாங்க. நிறைய உயிர் சேதங்களும் வந்து ஏற்படுறதுக்கு, ஜனங்க வந்து கடை அது இதுன்னு சொல்லி பூந்து சூறையாடுறது, காருங்களெல்லாம் கொளுத்தி விடுறது, இந்த மாதிரிலாம் வேறு நடந்திருக்கு. இப்போ போலீஸ் வந்து ஒன்று பண்ண, ஜனங்களும் ஒன்று பண்ண. ஸோ இது என்னடா அப்படின்ற மாதிரி தான் டேரக்டர் வந்து ஒரு கதையை வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. அற்புதமான ஒரு படம் அது. வாங்க இப்போ ஒரு அவுட்லைன் நமக்கு தெரியும் எதனால் வந்து பகை மூடிச்சு அப்படின்னு. இந்த அரசியல்வாதி, இந்த பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க இல்லையா, சிவங்க வந்து போலீஸுக்கு கொடுத்த அந்த ஃப்ரீடமாக இருக்கட்டும்,
அதுக்கப்புறம் அங்கே இருந்த இமிகிரண்ட்ஸ்க்கு அவங்க கொடுத்த அந்த சட்டப்பூர்வமாக அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு நெருக்கடியாக இருக்கட்டும், சலுகைகள் வந்து நிறைய மறுக்கப்பட்டு அவங்கள வந்து ஒதுக்கி வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஒரு சின்ன பிரச்சனை தொடர்ந்து இதே வந்து நடந்துட்டு இருந்தா அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு போலீஸ் மேலே என்ன ஒரு ஃபீல் இருக்கும். அவங்களாம் பார்த்தா பண்ணி இந்த படத்தில் வந்து கூப்பிடுவாங்க பிக்ஸ், போலீஸ் ஸ்டேஷனை வந்து பண்ணி இருக்கிற சாக்கடை அப்படின்ற ஃபீலில் தான் ஜனங்க அவங்களெல்லாம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். வாங்க இப்போ படத்தோட கதைக்குள்ளே வந்து போயிடலாம். படத்தோட ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கலவரத்தை தான் காமிப்பாங்க. 1993 அந்த கலவரம் நடந்துச்சு இல்லையா ஃப்ரான்ஸில், அந்த கலவரத்தை காமிப்பாங்க. ஜனங்கள்லாம் போய் லூட்டிங், அதாவது திருடுவாங்க, ஆட்டையை போடுவாங்க, அப்புறம் காருங்களை கொளுத்துறதுலாம் பண்ணுவாங்க. போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் தடுக்கிற மாதிரிலாம் வந்து ரியல் விஷுவல்ஸு. இந்த படத்தோட டேரக்டர் ஆரம்பத்துலேயே ஒன்று வேறு மென்ஷன் பண்ணுவார். இந்த படத்தை ஷூட் பண்ணும் போது உயிரோடு இருந்தவங்களுக்காக, அதாவது அப்போ இருந்தாங்கல்ல, இப்போ இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, அவங்களுக்காக நாங்கள் இதை டெடிகேட் பண்ணுறோன்ற மாதிரி தான் இந்த கதையை, இந்த படத்தை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷுவல்ஸோடு வந்து போகும். அப்போ ஜனங்களும் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் எல்லாம் வந்து துப்பாக்கியோடு வந்து இருப்பாங்க, அவங்கள வந்து சுடுறதுக்கு தயாராக இருக்க மாதிரி. ஜனங்க கையில் கல் தான் இருக்கும். அதில் ஒரு ஆள் வேறு கத்தி சொல்லுவார், டேய் உங்ககிட்ட துப்பாக்கி இருக்குது, அதனால் ஈஸியாக எங்களை காலி பண்ணிடலான்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எங்ககிட்ட கல் இருக்குல்ல, இவங்ககிட்ட கல் இருக்குது, இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதில் வந்து இருக்கும்போது அப்போ தான் தலைப்பை வந்து போடுவாங்க, லஹைன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வெறுப்பு அப்படின்றது தான் இந்த படத்தோட தலைப்பு அது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஃபக் த போலீஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பதாகைகள் வச்சுட்டு ஜனங்க வந்து போவாங்க. அதுக்கப்புறம் டோன்ட் ஃபர்கெட், மறந்துடாதீங்க, போலீஸ் கில்ஸ், அதாவது சிகரெட் எப்படி வந்து கொல்லும், கேன்சரு அதெல்லாம் விளைவிக்கும் அப்படின்ற மாதிரி போலீஸ் கில்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். ஜஸ்டிஸ் ஃபார் மேக்கோன்ற அந்த பையனை தான் வந்து தெரியாமல் அந்த போலீஸ் வந்து சுட்டு அவன் வந்து செத்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அவனுக்காக ஜஸ்டிஸ்க்காக வந்து அந்த பதாகைகள் வந்திருக்கும். அதை விட முக்கியமான ஒரு ஓப்பனிங் சீன் இந்த படத்தில் வந்திருக்கு. என்னென்னா, அதாவது இட்ஸ் அபவுட் எ பாய், ஒரு பையன், சரியா, இட்ஸ் அபவுட் எ பாய் ஹூ ஃபால்ஸ் ஃப்ரம் ஸ்கை ஸ்கிராப்பர், உயரமான ஒரு பில்டிங்லேருந்து ஒருத்தன் வந்து விழுறான். அவனை பற்றினது தான் இது. அவன் விழும்போது ஒவ்வொரு ஃப்ளோர் கிராஸ் பண்ணும்போதும் அவனுக்குள்ளேயே அவன் சொல்லிட்டானான், he said to himself, என்ன சொன்னான்னா, so far so good, so far so goodன்னு அந்த மேலேருந்து கீழே வரும்போது அவன் சொல்லிகிட்டே வந்தானா, ஒரு ஃப்ளோரை வந்து தாண்டி 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 கீழே வரும்போது. அப்போ விஷுவல் என்ன காமிப்பாங்கன்னா, பூமி மாதிரி ஒரு இதை காமிப்பாங்க, ஒரு இது. ஸோ அப்படியே வந்து அதுதான் நமக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கும். மேலே இருந்து ஒரு பெட்ரோல் வெடிகுண்டு மாதிரி ஒரு பாட்டிலு, அதில் வந்து அப்படியே நெருப்பு பற்றிக்கிட்டு, முன்னாடி நெருப்பு பற்றிக்கிட்டு அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்கும், so far so good, so far so goodன்னு. ஆனால் அது கீழே டொப்புன்னு விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமே தீப்பிடிச்சி எரிஞ்சிடும், அந்த பூமியை அடிகிற மாதிரி. அதுதான் அந்த பாயோட கதை. இது இஸ் ஃபாலிங் ஃப்ரம் ஸ்கை ஸ்கிராப்பர். அவங்க ஒவ்வொரு வாட்டி விழும்போது இஸ் சேயிங் டு ஹிம்செல்ஃப், so far so good, so far so good சொல்லிட்டே வரான். அதுக்கப்புறம் அந்த வெடிச்சு எரியும் போது அதை வாய்ஸ் ஓவரில் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது நம்ம எப்படி விழுந்தோன்றது முக்கியம் கிடையாது, ஸோ எப்படி விழுந்தோன்றது முக்கியம் கிடையாது, விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகிறோம், ஹவ் வி லேண்ட், அதுதான் முக்கியம். விழுந்தால் தான் காலியாக வரும். ஸோ நம்ம வந்து வெறுப்பில் விழக்கூடாது. அவன் ஒன்று பண்ணா, நான் ஒன்று பண்ணுறேன், எனக்கு ஈகோவில் வந்து ஒரு ப்ரைடுன்னு நம்ம ஒன்று சுமந்துட்டு போவோம்ல, அது எப்படி அப்படி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியே நம்ம போனால் நம்ம வந்து அழிஞ்சு தான் போவோம் அப்படின்றது அந்த படத்தோட அல்டிமேட்டான ஒரு மெசேஜ். அந்த அழிஞ்சு போகிறத நமக்கு பார்க்க கண்ணை மூடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதோடைய கிளைமேக்ஸும் அப்படி தான் இருக்கும். அது நீங்கள் வந்து அது பார்த்து ஃபீல் பண்ணணும். நான் சொல்லிட்டேன், இப்போயே சொல்லிட்டா நீங்கள் கடைசி வரைக்கும் கேட்பீங்களான்னு தெரில. பட் நான் கதை சீன் பை சீன் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே நீங்கள் ஃப்ளோவில் பாருங்கள், கொஞ்சம் போர் கூட அடிக்கலாம். ஏன்னா இது ஒரு ட்ராவல் தானே, இது ஒரு ஃப்ரெஞ்ச் மூவி, ஒரு தமிழாக்கம் உங்களுக்கு வேணும்னும் போது நீங்கள் டைலாக் கூட புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதோடு நிறுத்திட்டு கூட நீங்கள் படத்தை போய் பார்க்கலாம். அந்த ஓப்பனிங் சீன் அல்டிமேட், கிளைமேக்ஸ் சீன் அல்டிமேட், இடையில ஒரு 4 சீன் வரும் பாருங்கள், எம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட போலீஸ் எல்லாம் இப்படியெல்லாம் வந்திருக்காங்க, ஜஸ்டிஸ் ஃபார் மேக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஒரு 3 கதாபாத்திரங்கள் நான் சொன்னேன், 3 ஃப்ரெண்ட்ஸு. அதில் ஒருத்தன் பேர் வந்து சையத், முஸ்லீம். அவனும் வந்து இமிக்ரெண்ட் தான். அவனும் ஒரு குடியிருப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அந்த குடியிருப்பை சுற்றி வந்து இப்போ போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஏன்னா நியூஸில் வேறு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நியூஸில் வேறு மாதிரி இதில் வந்து காமிப்பாங்க. எப்படின்னா போலீஸ் வந்து கூப்பிட்டு விசாரணை பண்ண மாதிரியும், அதில் அப்துல்ன்றவனை வந்து அடிச்சிட்டா மாதிரியும், அடித்தவன் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான் சீரியஸாக, அடித்த போலீஸை வந்து இப்போது சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வெகுண்டு எழுந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நேற்றே வந்து இந்த குடியிருப்பில் இருக்கிறவங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனை சுற்றி அங்கே பிரச்சனை நடந்தது. அதில் வந்து ஒரு 14 போலீஸை வந்து காயப்படுத்திருக்கு, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் தி வெரி வூண்டட். அதுக்கப்புறம் ஜனங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 33 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணமே அந்த அப்துல்ன்ற பையன் தான். ஸோ அவன் வந்து ஏதோ திருடிட்டான்றதுக்காக அந்த போலீஸ் வந்து இப்படி வந்து விசாரணை பேரில் அவனை வந்து அடித்து பயங்கரமாக ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காங்க, அவன் சீரியஸாக இருக்கான்ற மாதிரி வந்து காமிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா சையத் அப்படின்ற பையனை வந்து காமிப்பாங்க.
இந்த சையத் என்ன பண்ணுவான்னா போலீஸ் எல்லாம் எதிரில் இருக்கிறத வந்து பார்ப்பான். ஆனால் அவங்கள டேரெக்டாக அவனுக்கு வந்து எதிர்க்க முடியாது. அவன் என்ன பண்ணுவான், அப்படியே சுற்றிட்டு வந்து போலீஸோட வண்டியிலே வந்து எழுதுவான். சையதுன்னு அவன் பேரை போட்டு ஃபக் த போலீஸ்ன்ற மாதிரி எழுதி வச்சுட்டு அங்கேருந்து வந்து அவன் ஃப்ரெண்டை வந்து தேடுவான். அப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:38 அப்போ கீழே இருந்து அவன் ஃப்ரெண்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இருப்பான். அவன் பேர் வந்து வின்ஸ். அவன் இங்கிருந்தே கத்துவான், டேய் வின்ஸு வாடா அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிடுவான். அவனுடைய தங்கச்சி தான் எட்டி பார்ப்பா, வின்ஸோட தங்கச்சி. எட்டி பார்த்துன்னா அப்படின்னு வந்து கேட்பான், என்னவா ஹலோன்னுலாம் சொல்ல மாட்டியா, அதுக்குள்ளே என்னன்ற அப்படின்னா, என்ன எதுக்கு கூப்பிடுற அப்படின்னா, உங்கள் அண்ணனை கூப்பிடு. எதுக்கு எதுக்கா கீழே வர சொல்லு, எதுக்கு அவனை பார்க்கணும், எதுக்கு எத்தாலும் எதுக்கு தானா அப்படின்ற மாதிரி வந்து கத்துவான். கத்தும் போது இது இன்னொரு குடியிருப்பில் இருக்கிறவர் வந்து அவர் கோவப்படுவார். அவர் வந்து உங்களுக்கு நேற்று நைட்டே வந்து உயிரை வாங்கினீங்களாடா, அதாவது நேற்று ஃபுல்லாக வந்து கலவரம் நடந்திருக்கு, காலையில் தான் வந்து போலீஸ் எல்லாம் இது மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்தோன்னே எல்லாம் கலைஞ்சு போயிருக்காங்க, அவர் இப்போ தான் நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா காலையில் இங்கே வந்து கத்தின்னு இருக்கே அப்படின்ற மாதிரி அவர் கோவப்படும் போது, நான் அந்த கூட்டத்தில் இருந்து கலவரம் பண்ணணும்னு தெரியுமா அப்படின்னு வந்து இவர் இந்த பையன் சையத் வந்து கேட்பான். அதுக்கு அவர் என்ன பண்ணுவார், பின்ன உங்களெல்லாம் போலீஸ் வந்து அடித்தாதாண்டா அடங்குவீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார். ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து ஆளுங்க இருப்பாங்கல்ல, என்னதான் வந்து நம்மள ஒரு பையனுக்கு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி எல்லாம் ஜனங்களும் போய் சண்டை போட்டால் கூட அவங்க எரிச்சது யாருடைய சொத்து, அவங்க சொத்தே அவங்க வந்து எரிச்சிருப்பாங்க. எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் வந்து நினைப்பாங்க. அப்படி நினைக்கிற ஆள் போல் அவர், உங்களை போலீஸ் வந்து வச்சா தானே நீங்கள் வந்து அடைவீங்கன்னு வந்து சொல்ல, அடுத்த வாட்டி உன்னையே கொளுத்திடுவாங்க பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பார்க்க வின்ஸோட தங்கச்சி வந்து சொல்லுவாள், நான்லாம் அவன் எழுப்புனா பிரச்சனை பண்ணுவான், நீயே வந்து எழுப்பிக்கோ அப்படின்னு சொல்ல இவன் வந்து மேலே போவான். சையது போனோன்னா வின்ஸு பயங்கரமாக கூலாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். ஆக்சுவலாக அவர் கனவுல தான் ஆடி இருப்பார். இவன் போய் எழுப்பணுன்னு தான் வந்து எந்திரிப்பான். ஸோ எந்திரிச்சோடனே அவன் கையில் வேற பெருசாக, அதாவது இந்த படத்தில் எப்படின்னா இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர்டு பீப்புளெல்லாம் வந்து காமிப்பாங்க. இது ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க, அடக்கப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இது அமெரிக்கன்ஸு, அந்த யூரோப்பியன் கண்ட்ரி, இந்த வெஸ்டர்னைஸ்டை அங்கே இருக்கிறவங்களுடைய கலாச்சாரம் தான் இங்கே வந்து இப்போ தொத்திட்டு இருக்கு. இப்போ இந்த புள்ளிங்கன்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் புள்ளிங்கெல்லாம் வந்து நம்ம இதில் இருக்குது. அதனுடைய சிகை அலங்காரமாக இருக்கட்டும், அவங்க போடுற காஸ்டியூம்ஸ், அவங்க யூஸ் பண்ணுற பைக்கு, ஸ்னீக்கர்ஸ், அந்த ஷூவிலேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இவங்களும் புள்ளிங்கன்ற ரேஞ்சிலே வச்சுக்கோங்க. இவங்களுடைய கான்வர்சேஷன்ஸே வேறு மாதிரி இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் ஒத்தவங்க அம்மா அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுவாங்க. நான் பேசுகிறது தப்பாக எடுத்துக்காங்க, கதாபாத்திரம் அப்படி தான் வந்து பேசுது. யோம்மா இல்லை ஓ யோ மா மா அப்படின்னா உங்கள் அம்மா ஓக் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கெட்ட வார்த்தைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் இவங்களுடைய அப்ரோச்சே இருக்கும். ஸோ வின்ஸ் வந்து படுத்துட்டு இருப்பான், அவன் கனவு வந்து கலைஞ்சிரும். அவன் வந்து அப்படியே இருக்கும்போது சையத் என்ன பண்ணுவான், காலையிலே வந்துட்டோன்னே வின்ஸ் கேட்பான், என்னடா விளையாடுறதுக்கா அப்படின்ட்டு, சரிவா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து விளையாடுவாங்க. என்னென்னா ஸ்டோன் பேப்பர் சிசர் இருக்குல்ல அந்த கேமு. அதில் வந்து வின்ஸ் என்ன பண்ணுவான், படுத்துக்கிட்டே வந்து ஸ்டோனை காமிப்பான், சையத் வந்து சிசரை காமிப்பான். ஸ்டோனு வந்து சிசர் வந்து கட் பண்ணிச்சுன்னா அது வந்து அடிபட்டுருல. இப்போ வந்து சையத் வந்து தோற்றுருப்பான், ஆனாலும் வந்து தோத்தா மாதிரி இல்லாத மாதிரி அப்படியே இருப்பான். ஆனால் அதை வந்து வின்ஸ் படுத்துக்கிட்டே வந்து சொல்லுவான், என்ன இப்போ தோத்துட்டியா, ஃபக் யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவான். அது அப்படி தான் இவங்க ஜெயிச்சிட்டாவே எப்பவுமே அவங்க தங்கச்சி, அவங்க அம்மா, அது மாதிரி தானே அவங்க வந்து பேசுவாங்க, ஃபக் யூ சிஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, எதுக்கு அவளை பற்றிலாம் பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போ தான் வின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு வந்து உட்காந்து, எனக்கு கனவுல நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கலவரத்தில் வின்ஸும் வந்து இருந்திருப்பான். அவன் அப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல பதுங்கும் போது ஒரு பசுமாடை வந்து பார்த்துருப்பான். அதை பற்றி இவன் வந்து சொல்லுவான். சொல்லும் போது அதுக்கு சையத் சொல்லுவான், நீ தம் அடிக்கிறது நிறுத்து, உனக்கு மைண்டெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, பார்த்து அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு வந்து பேச, அதுக்குள்ளே வின்ஸோட தங்கச்சி அங்கே வந்துடுவா. வந்தால் சையத் வந்து பெட்டில் உட்காந்துருக்கான்ல, அவருடைய பெட் அது, டேய் அதில் ஏன்டா உட்கார, எழுந்துடுறா அப்படின்னு வந்து சொல்ல, இவன் சையத் என்ன சொல்லுவான், அவளை பார்த்து சொல்லுவான் அந்த மாதிரி, என்ன ஓவராக சவுண்டு கொடுக்குறேன், எப்போ இது பண்ணிட்டு இருக்கேன், அவள் தான் உன் தலையை அறுத்து உன்னை அப்படியே தலைக்கீழே தொங்க விட்டு ரத்தத்தாலே உன்னை வந்து அபிஷேகம் பண்ணுறோம் பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்ல, மாமி மாமி அப்படின்னு வந்து அவள் கத்துவா. அதாவது ஆயா, அவங்க பாட்டின்னு வேற அவள் வந்து கத்துவாளா, கத்தனோடனே போ ஆயகிட்ட சொல்லு அப்படின்னு இவன் சொல்லுவான். சையத் அப்படி சொல்லும் போது வின்ஸ் வந்து ஏன்டா அவகிட்ட இது பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, ஆக்சுவலாக வின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூதர் இனத்தை வந்து சேர்ந்தவங்க, இவன் சையத் வந்து ஒரு முஸ்லீம். இந்த 2 பேரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானுங்கன்னா, சரின்ட்டு அங்கேருந்து கிளம்பி வின்ஸ் வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுக்கு அங்கே வந்து போனால் அவங்க அம்மா பாட்டியெல்லாம் வேறு அவனுக்கு லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸ்கூலுக்கு போலையா அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டி கேட்க, ஏன்னா அவங்க பாட்டிக்கு தான் எல்லோரும் பயப்படுவாங்க போல அந்த வீட்டில், ஸ்கூல் தான் கொளுத்திட்டாங்களே அதனால தான் நான் போகல அப்படின்வாங்க. கோயிலுக்காவது போடா, கோயிலும் கொளுத்திட்டாங்கன்னு வந்து சொல்லாத அப்படின்னா, எப்படியும் கோயிலுக்கும் போக மாட்டான் அப்படின்ற அவங்க பாட்டி வந்து சொல்ல, ஐயோ இங்கேருந்து அதுங்க பேசிகிட்டே இருக்கும் போகலான்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்ப்பான். அவங்க பாட்டி வேறு சொல்லுவாங்க, அந்த டைலாக்லாம் தரமாக இருக்கும். என்னென்னா ஆர்குமெண்ட் பண்ண தயாராக இல்லைன்னா எல்லாரும் ஓட ஆரம்பித்தா ரொம்ப நெருக்கடியாக இருக்கும், அதாவது ரஷ்ஷாக இருக்குமா.
இப்போ இவங்க பேச ஆரம்பிக்கும் போது இவங்க கூட இருந்து அவங்க பேசினா பரவாயில்ல, இவன் பேசவே தயாரில்லைன்னு நீங்கள் இப்படி ஓடி போகிறான்ல, இப்படி எல்லாரும் வந்து பேசாமல் போனால் அங்கே வந்து ரஷ்யாக தான் இருக்கணும் வந்து சொல்ல. அதுக்கு வின்ஸ் இவன் சையத் என்ன சொல்லுவான், பரவாயில்ல அப்படியாவது எல்லாரும் ஒரு திசையாக ஓடுறாங்களே அப்படின்னு நினைப்பான். எப்போவுமே இவன் சையத் என்ன நினைப்பானா, எல்லாரும் ஒன்றா இருக்கணும், எது செஞ்சாலும் ஒரே மாதிரி செய்யணும் அப்படின்ற ஒரு ஃபீல், இன்க்ளூசிவாக இருக்கணும்னு நினைக்கிறாள் தான் வந்து சையத். அதுக்கப்புறம் வின்ஸ் என்ன பண்ணுவான்னா, பாத்ரூமில் போயிட்டு அவன் முகம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் இப்போது சையத் கூட கிளம்ப போகணும்னு நினைக்கும் போது அவன் ஒரு இல்யூஷன்லேயே இருப்பான். அவன் ஒரு பெரிய டான் மாதிரியும் அடுத்து நம்ம தான் ஒரு ப்ரொடெக்ட்ன்ற மாதிரியும் ஒரு ஃபீலில். டாக்ஸி டிரைவர் படத்தில் வரும்ல, மிரரை பார்த்து டினேரோ ப்ராக்டிஸ் பண்ணுவார், கன்னு இருக்க மாதிரி கையில், டாக்கிங் டு மீ டாக்கிங் டு மீ டாக்கிங் டு மீ அப்படின்ற மாதிரி இவரே வந்து இமிட்டேட் பண்ணி பார்த்துப்பார் கண்ணாடியை. நம்ம வின்ஸ் இமிட்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சையதும் வின்ஸும் வந்து வெளில வந்து கிளம்புவானுங்க. ஸோ வெளில போகும்போது இவனுக்கு 2 பேரும் இப்போ எங்கே போகிறாங்கன்னா, ஹோபர்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். அவன் கருப்பு இனத்தை சேர்ந்தவன், அவன் வந்து ஆஃப்ரிக்கன். அவன் வந்து ஒரு ஜிம்மில் பாக்ஸிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அவனை தேடிதான் அவனுக்கு வந்து போகிறானுங்க. போகும்போதே வந்து எப்போவுமே சையத் ஏதாவது ஒரு கதை சொல்லிகிட்டே இருப்பான். இப்போ ஒரு கதை வந்து இவன் கிட்ட சொல்லுவான், வின்ஸ் கிட்ட என்ன சொல்லுவான்னா, மச்சான் ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னான், காசுக்காக நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், என் கொலை கூட பண்ணுவேன், காசு கொடுத்தா உன்னை கூட நான் பண்ணுவேன் அப்படின்னா, மச்சான் காசுக்கு என்ன பண்ணுவியாடா அப்படின்னு அவன் கேட்டான். உன்னெல்லாம் காசுக்கு இல்லைடா, நான் சும்மாவே உன்னை காலி பண்ணுவேன், சும்மாவே உன்னை பாழாக்குவேன். எப்படி இருக்கு அந்த வரி, சும்மாவே உன்னை காலி பண்ணுவேன் எப்படி இருக்கு? இதே ஐயோ கேட்குற மாதிரியே இல்லை. இது வந்து ஸோ இப்படி ஒரு ஃபன் மாதிரி அவன் வந்து சையத் என்ன பண்ணுவான், வின்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருப்பான். சரி அந்த கஞ்சா கொடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து மாற்றி அடிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஹோபர்ட்டோட அந்த ஜிம்மை வந்து பார்க்க போவாங்க. போனால் அது எல்லாமே நாசமாயிருக்கும். அதில் வேறு போர்டில் வந்து எழுதி வச்சுருக்கோம். எப்போவுமே இந்த பசங்கள்லாம் வந்து கிறுக்கி வைப்பாங்கல்ல, பாத்ரூமாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும், அந்த மாதிரி இங்கே வந்து என்ன எழுதியிருப்பாங்கன்னா, உங்கள் அம்மாவை மாம் சக் டியர் டிக் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று எழுதி வச்சுருப்பானுங்க. அப்படிலாம் வந்து ஸோ நான் வந்து யாருக்கும் எதுவும் அகெயின்ஸ்ட்லாம் கிடையாது. பீப்புள் அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்கில் வந்து க்ரோ அப் ஆகுறாங்க. அவங்கள எதுவுமே வந்து சொல்ல முடியாது. இது இங்கே மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் இதுதான் வந்து நடக்குது. ஸோ அவங்க சரௌண்டிங் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். இது வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டு அவங்களுக்கு சப்போர்ட் அப்படின்ற மாதிரிலாம் டேரக்டர் வந்து எடுக்கல. பட் ஃபைனலாக ஒரு எண்ட் ஆஃப் தி டே என்ன சொல்கிறாருன்னா, வெறுப்பு வேணாமே அப்படின்றத மாதிரி தான் சொல்லுவார். இது நான் வந்து ஏற்கனவே இந்த சலார் படத்தில் கூட ஒரு சாங் இருக்குது பார்த்தீங்களா, ரீசெண்ட் பாஸ்ட்டில் ஒரு 2 படத்தில் அந்த வெறுப்பு வேணான்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை நான் வந்து பார்த்தேன். சலார் படத்தில் அந்த சின்ன பசங்கள்லாம் பாடுவாங்க, பல கதையில் அதான் ரட்சகனே ஏதோ ஒரு பாட்டெல்லாம் வந்துருக்கும், சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து எந்திரிச்சு நின்று வந்து பாடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போது இந்த சூர்யா சார் வேறு நடிச்சிருக்காங்க அந்த படம், இது கங்குவா படத்தில் கூட வந்து ஒரு சாங் வந்து இருக்கும், மன்னிக்கிற குணம் வந்து வேணும், வெறுப்பு வேணாம் அப்படின்ற மாதிரி, எல்லாமே நம்மளை மன்னிக்குதில்ல அப்படின்ற மாதிரி தான். ஸோ அது ஒரு பயங்கரமான விஷயம். அதுதான் அந்த டேரக்டர் வந்து சொல்லுவார். பட் அவங்களுடைய கலாச்சாரம், அவங்க எந்த மாதிரியான ஒரு ஆளுன்றதை எக்ஸாக்டாக அப்படியே வந்து காமிப்பார் டேரக்டர். அங்கே வெறுப்பு ஏன் மூழுதுன்றதையும் வந்து காமிச்சிருப்பார். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதும் நல்லதுன்றதும் வந்து காமிச்சிருப்பார் டேரக்டர். ஓகே, நம்ம இங்கே போவோம். ஸோ இந்த ஜிம்மில் ஹோபர்ட் என்ன பண்ணுவோம், அவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காமல் இருக்கும். பட் ஜிம்மே வந்து கொளுத்தி விட்டுருப்பானுங்க கலவரத்தில். நமக்கு ஒரு காரணம் தேவை, நம்ம மனசு இருக்கிறதெல்லாம் கொட்டி எரிச்சு விட்டு இது பண்ணுறதுக்கு. அதில் அவங்க ஆளுங்களும் பாதிக்கப்படுறாங்கன்றது தெரில. இப்போ ஹோபர்ட்டுக்கு ஜிம்மில் போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒரு இடமே வந்து கிடையாது. ஸோ அவனுக்கு பாக்ஸிங்கில் வந்து நல்லா பண்ணணும்னு ஆசை. பட் அவனுடைய ஜிம்மே எல்லாம் வந்து கொளுத்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்து தான் இருக்கும், அது உள்ள காரு கூட போகாது, அதில் தள்ளி விட்டு வேறு கொளுத்தி நின்றுருப்பாங்க. அதை பார்த்து இவன் சொல்லுவான் சையத் வின்ஸ் கிட்ட, இந்த கார் அப்புறம் அந்த சந்தில் எடுத்து வந்து எரிச்சாங்க, எப்படா அப்படின்னு வந்து பேசிட்டே இருக்க. அதுக்குள்ளே ஹோபர்ட் வந்து அங்கே இருப்பான். அவன் வந்து இவனுங்க வேறு கஞ்சா அடிச்சுட்டு இருக்காங்கல்ல, ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை வச்சு இழுத்துட்டு இருப்பாங்க. எனக்கும் கொஞ்சம் குர்ரா அப்படின்னு வந்து ஹோபர்ட் வந்து பிடிக்க, டேய் நீ விட்டுட்டேன்னு நினச்சேன், நானும் ஒன்றும் தான் நினச்சேன் அப்படின்னு வந்து இவன் சொல்லுவான். ஆனால் நினச்சான், 2 பேரும் நினச்சாங்க, ஆனால் விடலைன்றது தான் அதோடைய அர்த்தம். டைலாகில் விளையாண்டுருப்பார் டேரக்டர். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து தம் அடிச்சுட்டு அப்படியே வந்து 3 பேராக வெளில வருவானுங்க, வெளில சுற்றுறதுக்கு. அதுவே மத்தியானம் டைம் மாதிரி ஆயிரும். இப்போ எங்கே போவானுங்கன்னா அப்படியே பேசிட்டே, அப்போ வேறு ஒரு போலீஸ் வேறு, அதாவது அங்கே பிளெயின் கிளாத்தெல்லாம் வேறு இருப்பாங்க. போலீஸின் யூனிஃபார்மில் வந்து சில ஆஃபீஸர்ஸ் வந்து இருப்பாங்க அந்த ஃப்ரான்ஸில். போலீஸ் யூனிஃபார்ம் போடாமல் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி அவங்க கூட சுற்றுறதுக்கு, இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேறு ஜனங்களாக சில போலீஸ் வேறு இருப்பாங்க. அதில் அவங்களுக்குலாம் வேறு தடி வேறு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தோன்னே இவங்க 3 பேரும் சைலண்டாக தான் பம்பிட்டு வருவாங்க. ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் வின்ஸ் வந்து சொல்லுவான், மொத்தம் இவனுங்களுக்கு வேறு கொம்பு வேறு குத்து வச்சுருக்கானுங்க, ஷிட் இவனுங்கெல்லாம் வந்து நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமா, யாரோ இவங்க ஆளுங்களை வேறு அவன் அந்த பிளெயின் கிளாத் போலீஸ் வந்து அடிச்சிருக்கான் போல். அடிச்சதுக்கப்புறம் இவங்க சும்மா இல்லை, ஜனங்கள்லாம் ஒன்றும் சேர்ந்து அவனை வந்து தொத்தி அவனை போட்டு பிறந்திருக்காங்க. அப்போ இவன் எங்கே போனான்,
அப்போ இவனுக்கு வீரத்தை காமிக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரிலாம் இவன் பேசிட்டு வரும்போது திடீர்னு ஒரு சவுண்டு கேட்கும், ஏதோ ஒரு பைக் சவுண்டு மாதிரி. அதை கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சையத் என்ன பண்ணுவான், கெஸ் பண்ணுவான், அது யமஹா சவுண்டு அப்படின்னு வந்து சொல்லுவான். சொல்லும் போது அது அவங்க அம்மா அதாவது அசிங்கமாக கெட்ட வார்த்தையில் அது ஏதோ ஒரு அழுக்கு பைக்கோட சவுண்டு மாதிரி தான் இருக்குது, டர்ட் பைக்கோட சவுண்டு மாதிரி தான் இருக்குது, டர்ன்ட்டு. இல்லைடா அவன் வந்து சைலன்சர் அந்த மாதிரி ஒரு மாதிரி மாற்றி வச்சிருக்கான்டா அப்படின்னு இவங்க 3 பேரும் பேசியிருப்போம். சின்ன பசங்க தானே இவங்க எல்லாமே. சைலன்சர் இதை அவன் மாற்றி வச்சிருக்கான். யார்? முகமது. யார் அவன்? அதான் ஃப்ளோரோடாவோ இது ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணோட பிரதர் அப்படின்னு வந்து சொல்ல, அவள் இப்போ லைசன்ஸ் வாங்கினால அந்த பொண்ணு இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிற பொண்ணு அப்படின்னு வந்து வீண் சொல்லிட்டு இவங்கெல்லாம் அப்படியே வந்து போயிட்டுருப்பானுங்க. போய் ஒரு பில்டிங்கோட மேற்கூரை வந்து இருக்கும். ஸோ அங்கே சையதோட அண்ணன் இருப்பான். அவன் தான் ஒரு பெரிய கேங்ஸ்டர், ஒரு லீடர் மாதிரி. அந்த கேங்கெல்லாம் உட்காந்து அவங்கவுங்க வந்து ஹாட் டாக் அங்கே தான் ஒரு மாதிரி சாப்பிட்ற ஐட்டமெல்லாம் வேறு குக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நல்ல கிரில் இதெல்லாம் வச்சு அதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க கேங்காக உட்காந்துருப்பாங்க. அங்கே அந்த 3 பசங்களும் போவாங்க, ஹர்பர்ட், வின்ஸு, அப்புறம் சையது. போனவுடனே ஹாட் டாக் பார்த்தோன்னே எங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்கும். அவங்க 5 ஃப்ரான்ஸ்ன்னு வந்து சொல்லுவான், அதை விற்கிறவன். ஹர்பர்ட்டுக்கு மட்டும் கொடுக்க மாட்டான், ஃப்ரீயாகவே கொடுப்பான். காசெல்லாம் வேணா, நீ எடுத்துக்கோ, எல்லாம் பில்டிங்கே வந்து தானே தலை, நீ எடுத்துக்கோ தலை அப்படின்னு வந்து அவனுக்கு கொடுக்க. வின்ஸ் வந்து என்கிட்ட 5 ஃப்ரான்ஸ் தான் இருக்குது, எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கொடுப்பான். சையத்கிட்ட 1 பைசா இருக்காது, எனக்கு கொடுன்னு வந்து சொல்லுவான். சொல்லும் போது உனக்கு எதுக்கிட்ட கொடுக்கணும், கையில் காசு இல்லாமல் எப்படா தரது அப்படின்னா, கடனாக கொடு, உன் தங்கச்சியை வந்து நான் கிரெடிட்டுக்கு அது பண்ணால் ஓகேவா உனக்கு, அது கொடுத்துப்பியா அப்படின்னு. அதெல்லாம் டபுள் மீனிங்லாம் பட் அது அந்த விஷுவலாக அவங்களுடைய கான்வர்சேஷன்லாம் பயங்கரமாக இருக்கும். கிரெடிட்டுக்கு பண்ணு அப்படின்னு வந்து சொல்ல, அவளை கிரெடிட்டுக்கு வந்து நான் பண்ணும்போது அவள் ஒத்துப்பாளா அப்படின்னு சொல்லும்போது இவன் கோவப்பட்டு அப்படியே சோகமாக இருக்கிற மாதிரி இருப்பான். டக்குன்னு ஆட்டையை போட்டு ஓடுவான் அந்த ஹாட் டாக் ஒன்று பிடிங்கிட்டு. இவனை வந்து அந்த கடைக்காரன் வந்து சுற்றி பார்ப்பான். கடைசியாக பார்த்தா சையத் அவங்க பிரதர்கிட்ட வந்து நிற்பான். பாடுறான் என்ன துரத்துறான் அப்படின்னு வந்து சொல்ல, இவன் கடைக்காரன் அதை வித்துட்டு இருந்தவன், ஹாட் டாக் வித்துட்டு இருந்தவன் வந்து சொல்லுவான், இந்த இது வாயில் போட்டு காசு கொடுக்கலப்பா அப்படின்னு வந்து சொல்ல, இல்லை அவன் போய் சொல்கிறான் அப்படின்னு வந்து வாயில் வச்சுட்டே வந்து பேச, பாரு வாயில் இருக்கு பாரு அப்படின்னும் போது அவங்க அண்ணன் சொல்லுவான், சையதோட அண்ணன், சரி என் கணக்கில் ஏற்றிக்கோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது இவன் அப்படியே வந்து வருவான். இந்த சமயத்தில் வின்ஸு இவன் ஹர்பர்ட் இவங்க 2 பேரும் கூட கான்வர்சேஷன் நடக்கும். திருடினா போலீஸ் வந்து என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்க, அதாவது ஜட்ஜு 2 மாதம் ஜெயிலு, அப்படி இல்லைனா வந்து இந்த கம்யூனல் சர்வீஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு குழுவாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அங்கே போய் வந்து சேவை செய்கிற மாதிரியா, அது ரொம்ப மோசமானது, எனக்கு அதெல்லாம் ஒத்துக்காது, அதுதான் இருக்கிறதுலே கொடுமையானது அப்படின்னு வந்து ஹர்பர்ட் வந்து சொல்லுவான். பட் இது வரைக்கும் நீ திருட்டு பண்ணி எதுவும் மாட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வின்ஸ் வந்து ஹர்பர்ட் கிட்ட வந்து கேட்பான். நானும் அடிக்க போகிறேன், ஆட்டையை போட போகிறேன் அப்படின்னு வந்து வின்ஸ் வந்து சொல்லும் போது ஹர்பர்ட் வந்து அதெல்லாம் தப்பு, அது பண்ணாதுன்ற மாதிரி தான் வின்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணிட்டுப்பான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது சையத் வேறு இப்போ ஹாட் டாக் வந்து சாப்பிட்டு சுற்றிட்டே இருக்குல்ல, அப்போ இன்னொரு கேங் வந்து இருப்பாங்க மாடியில், அவங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியாது. பேசிட்டு இருக்கும்போது நடுவில் போனால் என்ன பேசுகிறீங்க சொல்லுங்கன்னு நம்ம வந்து கேட்போம்ல, அதே மாதிரி அவங்கள பிடிச்சி வந்து டார்ச்சர் பண்ணிட்டுப்பான். அவங்க சொல்லிட்டுப்பாங்க, இந்த 0.45A அது வந்து காணாமல் போயிடுச்சு. அந்த மெல் கிப்சன் படத்தில் கூட லீத்தல் வெப்பனில் வந்து யூஸ் பண்ணிடுவாங்களே, டெசர்ட் ஈகிள்னு சொல்லுவாங்களே, அந்த ஷார்ட் கன்னு அதுதான் அப்படின்னு வந்து பேச, என்னடா அது 4.5A 0.4 என்னது, டெசர்ட் ஈகிள் என்னது, எனக்கும் சொல்லுங்கன்னு வந்து இந்த சையத் வந்து இது பண்ணும்போது அப்போ சொல்லுவாங்க, இந்த மாதிரி நேற்று கலவரம் நடந்துச்சுல, அப்போ ஏதோ ஒரு போலீஸோட துப்பாக்கி வந்து காணாமல் போயிடுச்சு, அதை தான் இந்த போலீஸ் வந்து தேடிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதில் ஒருத்தன் சொல்லுவான், அது தொலைச்ச போலீஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த கண்ணு எவன்கிட்ட மாட்டுதோ அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், அது இவங்களுக்கு யூஸ் ஆகும்ல, அந்த ஆங்கிள் வந்து சொல்லுவாங்க. அந்த டைலாகும் வேறு தரமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், இவங்கெல்லாம் இருக்கும்போது கீழே இப்போ போலீஸ் எல்லாம் வந்துடுவாங்க. இந்த குடியிருப்பில் கேங் சேர்றானுங்க, மாடியில் தின்னா வேலை அப்படின்றதுக்காக அவங்கெல்லாம் மேலே வந்து இதுனா டிஸ்னி லேண்டுன்னு நினச்சிட்டிங்களா, நீங்கள் பாட்டு எல்லாம் உட்காந்து கூத்தடிக்கிறதுக்கு அப்படின்னும் போது சையதோட அண்ணன் தான் இங்கே கேங் லீடர் மாதிரி இருப்பான்ல, அவன் வந்து போலீஸ்கிட்ட பேசுவான், இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நீங்கள் எதுக்கு மேலே வந்தீங்க அப்படின்னு வந்து பேசும்போது, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நாங்கள் இங்கே ஒன்றுமே பண்ணலனாலும் பரவாயில்ல, இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் இங்கே இருக்கவே கூடாது, நீங்கள் போனோம், முதல்ல இந்த ஹாட் டாக் இந்த மற்ற விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களெல்லாம் கூட்டின்னு வந்து நீ கிளம்பாரு அப்படிங்கும்போது அந்த இடத்துல இப்போ எல்லாம் சேர்ந்துருவாங்க, சையத், வின்ஸு, ஹர்பர்ட். வின்ஸுக்கு வந்து கொஞ்சம் கோவம் அதிகமாக வரும். வந்தவொடனே என்ன பண்ணுவோம், அங்கே வேறு அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்து பேசுவோம், எதுவும் எனக்கு தெரிய தேவையில்ல, நீங்கள் வந்து கிளம்புனா போதும் அப்படின்னா, உனக்கு எதுவும் தெரியாது, இந்த டைலாக் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ, எதுக்கு எத்தாலும் கிளம்புங்கன்னா இது எங்கள் இடம், நாங்கள் வந்து போக மாட்டோம் அப்படி வந்து பேசும்போது இன்னொரு போலீஸ் வந்து அப்படின்னு வந்து இது பண்ண பார்ப்பான், இது எங்கள் தர, நீ பண்ணி தானே போய் சாக்கடையில் போய் ஊரில் போலீஸ் ஸ்டேஷன் போ அப்படின்னு வந்து சொல்லும்போது அந்த போலீஸ் வேறு கோவமாக இருக்கும். வின்ஸ் அப்போ ஒரு மாதிரி பார்ப்பான், அங்கே சண்டை நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்லேயே வந்து இந்த போலீஸ் கூடவே வந்து யூனிஃபார்ம் போடாத இன்னொரு போலீஸ் இருப்பான்ல, அவன் வந்து தடுக்க பார்ப்பான். அப்போ கூட சையதோட நான் கேட்பான், இது என்னது, இது நீ உத்தரவிடுறியா, யூனிஃபார்ம் போட்ட போலீஸை பார்த்து கேட்பான், நீயா இல்லை இவனுங்க வந்து உத்தரவிடுறதா எங்களை அப்படின்னு வந்து கேட்க, எது எப்படி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்லும் போது, நாங்கள்லாம் போக மாட்டோம்,
முடிஞ்சா நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இருப்பாங்க. அப்போ சையதோட அண்ணன் சொல்லுவான், சையது வின்ஸ் ஹோபர்ட் நீங்கள் கிளம்புங்கடா, யார் யார் இருக்கீங்களோ அவங்க மட்டும் இருங்க அப்படின்னு சொல்லி பெரிய தலைங்க கொஞ்சம் பேர் மட்டும் அங்கே எடுத்துப்பாங்க அடாவடியாக. இவன் சையத் வந்து இருக்கிறான்டா அப்படின்னு வந்து சொல்லுவான். அவங்க அண்ணன் ஒத்துக்க மாட்டான், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சையது வின்ஸு ஹோபர்ட் 2 பேரும் அங்கேருந்து 3 பேரையும் அங்கேருந்து அமுச்சு வச்சுருவான். இவனுங்க அப்படியே வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. இது மத்தியான நேரம் ஆயிரும். உட்காந்துட்டு இருக்கும்போது வின்ஸ் மறுபடியும் சும்மா இருக்கிற சமயத்தில் அது சைது சும்மா இருக்கிற சமயத்தில் ஏதாவது கதை சொல்லுவான்ல, அது வின்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். இந்த ஜி ஸ்ட்ரிங் தெரியுமா உனக்கு, இந்த செக்ஸ் ஷாப்லாம் விற்பாங்களே அப்படின்னு, அதாவது பொண்ணுங்கள்லாம் வந்து போகிற சின்ன ஜட்டி மாதிரி, அதை இழுத்து விட்டு நான் அந்த ஒரு பொண்ணை நான் வந்து பயங்கரமாக பண்ணேன், கதற என் பக்கத்து செவுத்தில் அந்த பக்கம் இருக்கிறவனு கூட வந்து சத்தம் கேட்குற அளவுக்கு அப்படி வச்சு செஞ்சேன் நான் அப்படின்னும் போது வின்ஸ் வந்து சிரிப்பான். ஏய் என்ன அப்படின்னு வந்து கேட்க அவள் வந்து வின்ஸ் சொல்லுவான், செஞ்சிருப்பேன் கனவுல செஞ்சிருப்பேன் அப்படின்னா. ஏய் என்னடா காமெடி பண்ணுற, உனக்கு தான் அந்த பொண்ணு தெரியுமே. தெரியும், அந்த பொண்ணு கூட எய்ட்ஸ் இருக்குல்ல அப்படின் போது அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே வந்து பேசியிருப்பாங்க. அப்போது ஒரு காரில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு ரிப்போர்ட்டர் அவள், நாங்கள் சேனல் 5லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னும் போது ஒருத்தன் வந்து கேமராவில் அதை வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருப்போம். அங்கே எல்லாமே காரில் இருந்துகிட்டே இவங்க அங்கே கீழே ஒரு பார்க்கில் உட்காந்துருப்பாங்க. அதை வந்து இங்கே ஷூட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு அங்கன்னு சொல்லுவோம், நாங்கள் சேனல் 5லேருந்து வந்திருக்கோம், நேற்று ராத்திரி நீங்கள் வந்து போராட்டத்தில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்களா, நீங்கள் எத்தனை வண்டியை எரிச்சிங்க, நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னும் போது இவங்க 3 பேருக்கும் செம்ம கோவம் வந்துடும். அதுலேயும் வின்ஸ் ஏற்கனவே செம்ம காண்டாக இருக்கிறவங்கள ஹோபர்ட் எல்லோரும் வந்து போவாங்க. என்ன அது நீ இறங்கி வந்து கேட்க மாட்டியா, அங்கேருந்தே தான் கேட்பேன், எங்களெல்லாம் பார்த்தா சண்டைக்கு போனவங்க மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி சைத் வேற கேட்பான். அந்த பொண்ணு நில்லுங்க டேய் முதல்ல நீ கேமரா ஆஃப் பண்ணுறேன் இங்கேருந்தே கல் எடுத்து அடிப்பாங்க. அடிக்கும் போது ஹோபர்ட் வேறு சொல்லுவான், நான் என்ன இது வந்து தியோரின்னு நினச்சிட்டு இருக்கேன் அந்த இடத்த அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து போயிடும். போனதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் நடந்து போகும்போது வின்ஸ் கேட்பான் ஹோபர்ட் கிட்ட, தியோரியோ ஏதோ ஒன்று சொன்னியா மச்சான், அது என்னது அப்படின்னு வந்து கேட்டால், அது ஒன்றும் இல்லைடா, காட்டில் வந்து வண்டிங்களில் போய் அப்படியே படம் எடுக்கலாம் அந்த மாதிரியான இடம் நினச்சேன். இவன் கொஞ்சம் படித்தவன் ஆக்சுவலாக ஹோபர்ட்டு. வின்ஸ் அப்படிலாம் வந்து கிடையாது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே வந்து போவானுங்க. போனவங்க எங்கே போவாங்கன்னா, இப்போ இன்னொருத்தன் டார்ட்டி அப்படின்னு ஒருத்தர் இருப்பான், அவனுடைய வீட்டுக்கு வந்து போவாங்க. அவன் தூக்கம் கூட இல்லாமல் ஒரு மாதிரி டயர்டாக வந்து இருப்பான். கதவு திறக்கும் போது தப்பு ஏதோ ஃப்ரெஞ்சில் வந்து பேசுவான் போல். ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சை கற்றுக்கூட அப்படின்னா, அடே நான் பேசுனதே ஃப்ரெஞ்சு தான்டா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அது சரி நான் தலையில் இது தொங்க விட்டுட்டு இருக்கேன், அது ஒரு தலையில் ஒரு மாதிரி வச்சுன்னு வந்துருப்பான் அந்த டார்ட்டி. அதை பார்த்து இவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு ஏன் வந்திருப்பாங்கன்னா, இவன் சையத் வந்து கொஞ்சம் பணத்தை வந்து டார்ட்டி கிட்ட வந்து கொடுத்துருப்பான். அந்த பணம் வாங்குறதுக்கு நேற்று கூட நான் வந்தேன், நீ இல்லை எங்கே போனேன் அப்படின்னு வந்து கேட்க, அவன் பணம் இப்போ என்கிட்ட இல்லை ஆஸ்ட்ரிச் கிட்ட நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து டார்ட்டி வந்து சொல்லுவான். சொல்லிட்டு இருக்க சமயத்திலே வந்து, ஏன் இப்போ வந்து உன் கையில் இப்போ இல்லைன்னு வந்து சொன்னேன், ஏன் ஆஸ்ட்ரிச் கிட்ட வந்து கொடுத்து வச்சிருக்கேன், என்னடா ஆச்சு அப்படின்னு ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன்னு வந்து கேட்டால், அப்போ வெளில வந்து ஒரு இவன் காரை காமிப்பான். அங்கே பாடுற என் காரை என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இவங்க பார்த்து சிரிப்பானுங்க இந்த 3 பேரும். ஏன்னா அந்த காரை கொளுத்திருப்பானுங்க இவங்க ஆளுங்களே. எனக்கு 50,000 ஃப்ரெண்ட்ஸ் வந்து காசு போயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது, வண்டி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லும் போது வின்ஸ் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டான். ஏய் நம்ம ஆளில் ஒருத்தன் வந்து போயிருக்காண்டா, சரி இதெல்லாம் ஒரு மேட்ரு, அவனுக்கு அப்துல் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அவனுக்கு மட்டும் எதனா ஆகட்டும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். சொல்லிட்டு போது சரி டிவி ஆன் பண்ண, என்ன டப்பா டிவி வச்சுருக்க, இன்னும் அது புது டிவி எங்கே, அது எடுத்துகிட்டு வர மாட்டியா, ஸ்டோர்லேருந்து வெளில வராதா அப்படின்னு வந்து கேட்க, டிவி ஆன் பண்ணால் அந்த நியூஸில் வந்து விஷுவல்ஸ் காமிப்பாங்க, நேற்று ராத்திரி நடந்தது. காமிக்கும் போதே மச்சான் இதோ படுறா, இவன் டேவிடை காமிச்சிருக்காங்கடா, அந்த இடத்துல தான் நானும் வந்தேன், நான் கேமராவில் என்ன மிஸ் பண்ணிருக்கானுங்களே அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அதில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இன்னும் அப்துல் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சீரியஸான ஒரு கண்டிஷனில் இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வேற இவன் டார்ட்டி வந்து சொல்லிட்டு இருப்பான், போலீஸ் கூட ஏதோ வந்து துப்பாக்கி ஒன்று காணாமல் போயிடுச்சாண்டா, கொஞ்சம் ஜனங்களை வேற பார்த்துருக்கு சொல்லியிருக்காங்க, அந்த துப்பாக்கி யார் கையில் கிடைக்க போகுதுன்னு தெரிலடா அப்படின்னு வந்து பேசுவாங்க. சரி ஓகேன்ட்டு இந்த 3 பசங்களும் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் வெளியில் போய் ஒரு இடத்துல வந்து உட்காந்து மறுபடியும் கதை பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் வந்து சொல்லிட்டு இருப்பான், இவங்க 3 பேரோட சேர்ந்து. அவன் வின்ஸ்கிட்ட என்ன கதை சொல்லுவான்னா, இந்த மாதிரி உனக்கு இந்த கேண்டி கேமரா தெரியுமா, கேண்டிட் கேமரானா அப்படின்னா அது சொல்கிறேன் பாரு அப்படின்னு ஒரு ப்ராங்க் ஷோ பற்றி சொல்லுவான். ஒரு பெரிய செலிப்ரிட்டி வந்து அவங்களுக்கே தெரியும் எங்கெங்கே கேமரா வந்து மறைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லி, அப்பப்போ ஏதாவது ஒரு ஸ்பாட்டில் வந்து போய் உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துல சிலரெல்லாம் வருவாங்க. வரும்போது அவங்க எதனா ஆட்டோகிராஃப் கேட்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல செலிப்ரிட்டி கொஞ்சம் சீன் போடுற மாதிரி, ஒரு ப்ராங்க் பண்ணுற மாதிரி. அப்போ 2 பேருக்கும் கை கலப்பு நடக்கும்போது அந்த கேண்டிட் கேமரா வச்சுருக்கோம், அவர் தான் வந்து இல்லை சும்மா ப்ராங்க் தான், இது பாருங்க அங்கே கேமரா இருக்குது, எங்கே கேமரா இது மாதிரிலாம் பண்ணுவாங்களாம். ஸோ இதெல்லாம் 1995 அந்த படத்தில் அதில் வந்து இது சொல்லுவான். சொல்லும்போது இதெல்லாம் உண்மையாவா, அது பண்ணுறவன் உண்மையாகவே செலிப்ரிட்டியா, உனக்கு தெரியுமா, எனக்கு அவன் யாருன்னு தெரில, ஆனால் அவனை செலிப்ரிட்டின்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே இவன் சைத்து சும்மா இல்லாமல் அந்த சின்ன பையன் தலையிலேயே வந்து கழுத்துக்கு போட்டுருப்பான்.
அவனுக்கு போர் அடிக்குது இல்லை ஃபோட்டோனா அந்த சின்ன பையன் ஏய் சைத் சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னா நான் இல்லைடா நீ இல்லைனா யாருன்னு வந்து இப்படி பார்க்குற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்ருப்பாரு. அப்போது ஒரு கார் வரும் இவங்களை நோக்கி. அதை பார்த்தோன்னே இந்த சின்ன பையன் என்ன பண்ணுவான், ஏதோ பிரச்சனை வரப்போகுது, எனக்கு அமைதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவான். அந்த காரில் யார் வந்திருப்பாங்கன்னா அப்துலோட பிரதர். அவனை பார்க்க சையத் வந்து போவான். போனவுடனே அவங்க அப்துல் பிரதர் ஏதோ இவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அவன் ரிட்டன் வந்து இந்த 2 பேருக்கிட்டையும் சொல்லுவான், வின்ஸ்கிட்டையும் ஹோபர்ட்கிட்டையும். என்னடா அப்படின்னா, இல்லைடா அப்துல் கிட்ட வந்து துப்பாக்கி கிடச்சிருக்கான், ஷார்ட் கன் வச்சுருக்கான், அதை வச்சு ஏதோ ஒன்று சம்பவம் செய்ய போகிறான், ஏன்னா ரிவெஞ்ச் பண்ண போகிறான் போல். ரிவெஞ்ச் எப்போ ரொம்ப சூப்பராக இருக்குன்னா ஆற வச்சு போடும்போது தான், வென் இட் இஸ் சர்வ்டு கோல்டு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டைலாக் மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஹர்பர்ட் சொல்லுவான், நம்ம எப்படியாவது வந்து அப்துல்லை போய் பார்க்கணும், ஹாஸ்பிட்டலில் இருக்கான்ல அவனை போய் பார்க்கணும் அப்படின்னும் போது, அவனை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட காட்டணும்டா அப்படின்ட்டு இவன் வின்ஸ் வந்து சொல்லுவான். என்னடான்ட்டு போய் பார்த்தா இவங்க எப்பவுமே அந்த ஜிம்மில் வந்து மீட் பண்ணுவாங்க. அந்த மீட் பண்ணுற இடத்துல வந்து இவன் துப்பாக்கி எடுத்துனது காமிப்பான். ஆக்சுவலாக அந்த போலீஸ் தொலைச்சார்ல அந்த போராட்டம், அந்த கலவரத்தப்போ அந்த துப்பாக்கி வின்ஸ் கையில் தான் வந்து கிடச்சிருக்கும். அதை காமிச்சோடனே இவங்கெல்லாம் ஆடுவாங்க, திட்டுவான் இவன் ஹர்பர்ட், இதேண்டா கையில் வச்சுருக்கேன், இதை எத்தனை போய் குத்துலாம்டா நமக்கு அப்படின்னா. அப்போ வின்ஸ் சொல்லுவான், எதுக்கு கொடுக்குறோம், அந்த பிக்குக்கு எதுக்குடா வந்து நம்ம இதை திருப்பி வந்து தரணும், அப்துலுக்கு மட்டும் ஹாஸ்பிட்டல் எதுனா ஆகட்டும், அவனுக்கு எதனா ஆச்சுன்னா நான் ஒரு போலீஸை காலி பண்ணுறோம்டா. டேய் அவங்க போலீஸு காலி பண்ணுறதும் இதுவும் ஒன்றாடா, இது இருக்கிறது ரிஸ்கடா, நீ இதில் எங்களெல்லாம் வந்து சேர்த்துக்காத, இது தேவையில்லாத விஷயம், இது எங்கன்னா போட்டாவது வந்துடு அப்படின்னு வந்து சொல்ல, சரி நான் போடுறேன்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான் வின்ஸ். ஆனால் போட்டிருக்க மாட்டான். அவங்க போனதுக்கப்புறம் இவன் மறுபடியும் வந்து அவங்க இடுப்பில் வந்து சொல்லிக்கிட்டு இவங்க கூடவே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அங்கே ஹாஸ்பிட்டல் போனால் ஹாஸ்பிட்டலில் அவங்க அந்த ஐசியூ வார்டு மாதிரி இருக்கும், அதுக்கு வெளியிலே ஒரு போலீஸ் தான் காவலுக்கு வச்சுருப்பாங்க. இவனை 3 பேரும் போவானுங்க. போனோடனே நாங்கள் அப்துல்லை பார்க்கணும் அப்படின் போது அவர் போலீஸ் தடுப்பார். அவன் கோமா ஸ்டேஜில் இருக்கான், அவன் வந்து உடம்பு முடியாமல் தான் இருக்கான், அவங்க ஃபேமிலியே வந்து அங்கே தான் இருக்குது, நாங்கள் ப்ரொடெக்ஷனுக்கு தான் இங்கே இருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, இவன் கேட்கணுன்னா எனக்கு தத்துவியா நீ அவனை பார்க்காமலாம் நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் பார்த்தே தீருவோம் அப்படின்னு வந்து சொல்ல, இல்லைப்பா நான் எனக்கு வேலை போயிடும், நீங்கள் நில்லுங்க அப்படின்னு வந்து அந்த போலீஸ் நிற்க வைக்கும் போது, அப்போது வின்ஸோட உடம்புல வேற அவர் டச் பண்ணிருப்பாரு. தொட்டவுடனே என்ன தொடுற, சுற்றுவியா நீ, இவனடா சம்மந்தம்லாம் பேசுகிறான்னு ஹர்பர்ட்டுக்கும் வந்து ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் வின்ஸ் கேட்க மாட்டான், நான் சுற்றுவியா, துப்பாக்கி வச்சு நான் சுற்றுவியா சொல்கிறான் அப்படின்ற லெவல்லே வந்து இது பண்ண ஏன்னு வந்து அங்கே ஒரு பெரிய இதாகும். அதுக்குள்ளே போலீஸ் எல்லாம் வந்து சூழ்ந்துருவாங்க. சைத் முன்னாடி போய் பேச ஆரம்பிப்பான், இரா எங்களை விடு அலோவ் பண்ண அப்படின்னும் போது சைதை மட்டும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க போலீஸு. அப்போது ஏற்கனவே அந்த ரூஃப் டாப்பில் வேறு ஒரு பிரச்சனை நடந்ததில்ல, அங்கேருந்து இறங்குங்கன்னு சொல்லும் போது ஒருத்தன் வந்து சைதோட அண்ணன் ஃப்ரெண்டு அந்த பிளைன் கிளாத் போலீஸில் வந்து இருந்திருப்பான். ஸோ அவன் தான் வந்து அங்கே இது பண்ணி போலீஸ் எல்லாம் வந்து அங்கே அமுச்சு வச்சுருப்பான். அவன் அங்கேயும் இருப்பான். என்னடா சைதை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட விசாரிப்பேன்னா, சைதை இவர் என்ன பண்ணாருன்னா, இல்லை அந்த கேங்கோட லீடரே வந்தால் லீடரை பிடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஹர்பர்ட்டு இவன் வின்ஸை மட்டும் என்ன பண்ணுவார், அந்த போலீஸ் அவனும் முஸ்லீம் தான் ஆக்சுவலாக, சைதோட அண்ணன் ஃப்ரெண்டு, அவன் என்ன பண்ணுவான், இவங்களை மட்டும் கூப்பிட்டு போய் அவனை போய் பெயிலில் கூப்பிட்டு வரலான்ட்டு காரில் வந்து கூப்பிட்டு போயிட்டுருப்பான். கூப்பிட்டு போகும்போதே சொல்லுவான், இந்த அப்துலுக்கு ஏதோ ப்ராப்ளம் தானே சொல்கிறீங்க, அவனை அடிச்ச போலீஸை வந்து கண்டிப்பாக ஜெயிலில் போடுவாங்க, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாது, இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண தானே நாங்கள் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்ல, எது அடிச்சவனே ஜெயிலில் போட்டுருவாங்களா, எப்போ போகலையே, அதுவும் வேறு எங்களெல்லாம் ஹெல்ப் பண்ண தான் நீ இருக்கியா, உங்ககிட்டேருந்து காப்பாற்ற எங்களுக்கு யார் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹர்பர்ட் வந்து பேசுவான். புரிஞ்சிக்கவே மாட்டீங்களாடா அப்படின்னு வந்து சொல்ல, பட் வின்ஸ் வந்து ஒரு மாதிரி நக்கலாகவே வந்து பேசுவான், உங்ககிட்ட நான் பேசலை அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே காரில் இருந்தால் போய் சைதை வந்து அங்கேருந்து பெயில் எடுத்துகிட்டு வரலான்னு நினைக்கும் போது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பானுங்க. அந்த போலீஸுங்கெல்லாம் ஏற்கனவே அங்கே கலவரம் இருந்துச்சு, ஆஃபீஸ் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் அச்சு வச்ச மாதிரி இருக்குல்ல, அதில் வேறு இவங்கெல்லாம் வந்து குடிபெயர்ந்து வந்தவங்க தான் இங்கே, அவங்க ஒரு மாதிரி பார்ப்பானுங்க. எப்போ அந்த இடத்த விட்டு போனால் நல்லா இருக்கும்டா அப்படின்னு வந்து நினைப்பான் ஹர்பர்ட்டும் சரி வின்ஸும் சரி. அந்த கேப்பில் அந்த போலீஸ் என்ன பண்ணுவார், பெயில் வாங்கி சைதையும் வந்து அமுச்சு விட்ருவார், எப்போ அப்படி சொல்லி அமுச்சு விடும்போது திரும்பி இதெல்லாம் வந்து பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹர்பர்ட்டுக்கும் வந்து அட்வைஸ் பண்ணுவார் அந்த போலீஸை, உனக்கு ஜிம்மு வந்து போயிடுச்சுலடா, நான் சிபாரிசு பண்ணி இன்னொரு ஜிம்மில் வந்து நான் சேர்த்து விட பார்க்குறேன், சரி போங்க இந்த பக்கம்லாம் வந்துடாதீங்க அப்படின்ட்டு கையெல்லாம் வேறு கொடுக்கும்போது இவன் சையத் வந்து அந்த போலீஸ் கையெல்லாம் வந்து கொடுத்துட்டு வருவான். வின்ஸுக்கிட்டையும் அந்த போலீஸ் கை நீட்டும் போது கை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வருவான். சரி போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து சொல்ல, வின்ஸு ஹர்பர்ட்டு சைதுக்கு மறுபடியும் நடந்து வருவாங்க. நடந்து வரும்போது வின்ஸ் கலாய்ப்பான் சைதை, என்னடா பண்ணிக்கிட்ட கையை குத்துட்ட அப்படின்னா, என்னடா அவன் நல்லவன் தான்டா, அவன் எப்பவுமே என்கிட்ட வந்து ஒழுங்காக பிஹேவ் பண்ணுவான், அதான்டா அப்படின்னா, நான்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல, அவன் மட்டும் எதுனா பண்ணிட்டோம் வச்சிருக்கேன்டா பொருள் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி இருக்கிறத வந்து காமிப்பான். காமிச்ச உடனே ஹர்பர்ட் வந்து, அப்படி நீ இன்னும் உடலையா, இதை வச்சுட்டு தான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தியா, அங்கே நான் அப்போவே நினச்சேன், அங்கே வந்து நீ நார்மலாக இல்லாமல் எகிரி குதிக்கும் போதே
ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு எங்களை டேய் நான் இதுக்கப்புறம் என்னை சேர்க்காதீங்கண்ணா நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹர்பர்ட் வந்து போக பார்ப்பான். சைத் வந்து நில்றேன்னு வந்து கேட்க உங்கள் கூட நான் சுற்றலடா அப்படின்னு ஹர்பர்ட் போவேன். சரி போட்டோம் அப்படின்ட்டு சைத் விட்டு வின்ஸ் கூட வந்து இது பண்ணுவான். ஆனால் அப்துலுக்கு மட்டும் எதனா ஆச்சுன்னா நான் போலீஸுங்களை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டே வந்து இவன் துப்பாக்கியோடய தான் வந்து சுற்றுவான். சுற்றுனதுக்கப்புறம் ஹர்பர்ட் என்ன பண்ணுவான், அவன் வீட்டுக்கு போவான். இப்போ அவனுக்கு ஒரு தங்கச்சி இருப்பா, அவன் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காமிப்பா. அங்கே போனோடனே அண்ணா எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுண்ணா அப்படின்னு வந்து கேட்கும்போது அதை சொல்லிக் கொடுக்குற அளவு கூட என் மைண்ட் வந்து நிதானம் இருக்காது. ஸோ இதுதாங்க ஏழைங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. பிரச்சனையோடு இருக்கக்கூடிய மாநிலங்கள், அதாவது பார்டர் ஷேர் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் வளர்ச்சி இல்லை, அவங்களுக்கு வந்து சில சப்போர்ட்டு கவர்மெண்ட் அதிகமாக பண்ணுது, நமக்கு பண்ண மாட்டேது அப்படின்லாம் ஒரு டாக் வருது. அதெல்லாமே தப்பு தான். இங்கே எப்படி வந்து ரிசர்வேஷன் அடிப்படையிலையும் கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாருக்கும் ஒரு சமத்துவம் நடக்கணும் போது அங்கேயும் வந்து கஷ்டம் இருந்தாவே அங்கே ஒரு வளர்ச்சிகள் கம்மியாக தான் இருக்கும். அங்கே அதுக்கு கூட நேரம் இருக்காது. அவன் படித்தவன் தான் ஹர்பர்ட், இருந்தாலும் அவங்க தங்கச்சி விடு எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வி ஆர் பிளஸ்ட் ஆக்சுவலி இன் தமிழ்நாடு. எல்லாம் சேஃபாக இருக்குது, நமக்கு கவலைப்படுறதுக்கு ஃபேமிலி மட்டும்தான் இருக்குது, மற்ற விஷயங்கள் கிடையாது. அங்கே எல்லாமே கவலைகள் தான் சுற்றி இருக்கிறதும். அவன் எதுனா பண்ணாலும் நம்மளை பாதிக்குமே, இவன் எது பண்ணாலும் நம்மளை பாதிக்குமேன்ற ஒரு டென்ஷன் தான் இருக்கும்ல. ஸோ ஹர்பர்ட் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, கேஸ்க்கு ஏதோ காசு கேட்பாங்க, அதை அவன் வச்சுருவான். அதுக்கப்புறம் மிஷின் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுவோம், தைக்கிற மிஷினை, அது காசு இருக்கா அப்படின்னு கேட்டால் நான் டார்த்திக்கிட்ட கேட்க மறந்துட்டேன், யார் அந்த டார்த்தி அப்படின்னா வந்து அவங்க அம்மா கேட்பாங்க. அதான் கேட்கும்போது அவன் வந்து இந்த பிளாக்கு அந்த பிளாக்னு வந்து சொல்லுவான். சொல்லிவிட்டு அவங்க பிரதரை பற்றி ஹர்பர்ட் விசாரிப்பான். ஏன்னா ஹர்பர்ட்டோட பிரதர் வந்து ஜெயிலில் இருப்பான். அவனை அவங்க அம்மா பார்த்துருப்பாங்க. ஸோ மேக்ஸ் எப்படி இருக்கான்னு வந்து கேட்டால் அவன் நல்லா இருக்கான், பட் அவனுக்கு வந்து இப்போ கொஞ்சம் காசு தேவைப்படுது, புக்கு வேணுமா படிக்கிறதுக்கு. இங்கே எதுவும் அவர் படிக்கல, உள்ளேருந்து இப்போ ஏதோ வந்து டிகிரிக்காக அவன் படிக்க பார்க்குறான் போல். சரி நான் ஏதோ அரேஞ்ச் பண்ணுறேன். அப்போது அவன் மனசில் இருக்கிறது லைட்டாக அவங்க அம்மா கிட்டேயும் சொல்லுவான், வின்ஸ் எல்லாம் சரியில்லைம்மா, நான் நினைக்கிறேன் அவன் தான் கேங்கான் ராத்திரி நேரத்தில் ரொம்ப பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து எரிச்சிருப்பான் ஜிம்மெல்லாம் கூட நான் நினைக்கிறேன், அவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணணும் போல் அப்படின்னு வந்து சொல்லுவான். பட் அந்த சமயத்துலேயும் அவங்க அம்மாவோட நோக்கம் என்னவாக இருக்குன்னா, சரி நீ கடைக்கு போனோன்னா கீரை வாங்கிட்டு வா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இவன் வந்து வெளியில் சுற்றிட்டு இருப்பான். இவனுங்க சையது வின்ஸ் என்ன பண்ணுவானுங்கன்னா, அவனுங்க ஒரு கடையில் போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும், அங்கே வந்து அவங்ககிட்ட 2 ஃப்ரெண்ட்ஸு காசு வந்து இருக்காரு. அந்த கடைக்காரர் வந்து கேட்பார். அப்போ அவங்ககிட்ட கூட இவன் கொடுக்காம வின்ஸ் வந்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருப்பான், எங்கள் ஆயா அப்பப்போ வந்து இந்த கடைக்கு தான் வரும், உங்கள் ஆயா வரும், நீ வர மாட்டேல்ல அப்படின்னு அவர் வந்து கேட்க, அந்த கேப்பில் வந்து சையத் வேறு அங்கே சுற்றிட்டு இருக்கான்ல, மச்சான் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானா, என்கிட்ட ஒன்று தாண்டா இருக்குது அப்படின்னா, ஒன்றுனா அப்போ அதை நீயே வச்சுக்கோ, யோ இல்லையா ஒரு பைசா கூட அப்படின்னும் போது இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த சூப்பர் மார்க்கெட்காரனும் வின்ஸும் பேசிட்டு இருக்கும்போதே நம்ம சையத் என்ன பண்ணுவோம், ஒன்றா எடுத்துகிட்டு ஆட்டை போட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவானுங்க. எஸ்கேப் ஆகி அவங்க பாட்டிக்கு என்ன கடையில் பர்ச்சேஸ் பண்ண சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இவனுக்கு ஹேர் கட் பண்ணுவான். சைதை உட்கார வச்சு வின்ஸ் என்ன பண்ணுவான், ஒரு மிஷினை, ஹேர் கட் மிஷினை, நல்லா பண்ணுவேன்ல, நான் வேறு நிறையா படுக்க வேண்டிய வேலை, அதாவது கேர்ள்ஸ் கூடலாம் வந்து சுற்றுறது, இது மாதிரி ஜாலியான வேலைலாம் இருந்துச்சா, நல்லா பண்ண அப்படின்னா இவன் போட்டே இருப்பான். மிஷின் வந்து இங்கே இடமா விட்டுருவான், அங்கே வந்து ஒரு பெரிய பள்ளம் வந்துடும். ஜில்லுன்னு இருக்குது, பள்ளம் போட்டியா, இல்லை காமிடா எனக்கு வந்து கண்ணாடியில் காமி அப்படின்னா, கண்ணாடி எப்படி சும்மா காமிக்கிற மாதிரி எதுவும் காட்டவே இல்லை, அவன் தான் காட்டேன் எல்லாம் சரியாக தான் இருக்குது, இல்லை காட்டல, ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லி ஏதோ கட்டிங்கெல்லாம் முடிச்சோன்னு இவன் தலையில் வந்து குல்லா போட்டு தான் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பான் கோவமாக. சின்ன வயசில் நம்ம பசங்கள்லாம் வந்து என்னதான் நல்லா கட் பண்ணால் கூட கண்ணை முடிச்சு திறந்து பார்த்தா என்ன என் முடியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸில் போவோம்ல, அந்த மாதிரி கோச்சிங் போகிற மாதிரி போனால் வின்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்ணுவான், ஹே இதுவே உனக்கு செட் ஆகுதுடா, அமெரிக்கா நியூயார்க்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டப்பில் இப்படி தலையில் மாட்டி தான் எல்லாரும் வந்து சுற்றுவாங்க, எப்படி அப்படின்னு கழட்டி இந்த மாதிரியா அப்படின்னா இவனுக்கே சிரிப்பு அட முடியாது, உனக்கே சிரிப்பு வருது இல்லை போடா அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போவான். அந்த சமயத்தில் வேறு இந்த பசுமாடு வேறு அங்கே வரும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஒரு பசுமாடு நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு, அந்த கலவரத்தப்போ நான் பதுங்கும் போது அந்த பசுமாடு இதுதானா, மொத்தம் பசுமாடு கதையை உர்றாடே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோச்சிட்டு இருக்க சமயத்தில் இவங்கெல்லாம் இப்படி தான் ஃபன்னாக வந்து இருப்பானுங்க. அந்த அந்த பெரிய அந்த குடியிருப்பில் கூட பார்த்தீங்கன்னா டிஜேலாம் வந்து போடுவாங்க, ஃபக்கு த போலீஸ் அப்படின்னு. அப்போல்லாம் வந்து டிஜே அந்த டேப்பு டிஸ்கெல்லாம் வந்து இப்படி மாற்றி தான் போடும். இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி யாரும் பண்ணுறது கிடையாது, இப்போ டிஜேவே வேறு மாதிரி தான் இருக்குது. அந்த பிளாக்லேருந்து எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஃபக்கு த போலீஸ் அப்படின்ற மாதிரி ஆடியோ வந்து பயங்கரம் கேட்கும். இவனும் அங்கே தான் இருப்பான் ஹர்பர்ட்டு. இவனுங்க நம்ம வின்ஸு சையத் இப்படியே தான் லூஸ் மாதிரி சுற்றினுக்குதுங்கள. சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும், அதில் தான் எல்லாத்துங்கெல்லாம் கூடும் போல். அந்த இடத்துக்கே வந்து வின்ஸு சையத் 2 பேரும் வந்து போவாங்க. போகும்போது வின்ஸ் கண்டுபிடிச்சிருவான் சையதோட தங்கச்சி அங்கே இருக்குன்ட்டு, உங்கள் தங்கச்சி அங்கே இருக்கு போடுறா அப்படின் போது
அவன் சையத் என்ன பண்ணுவான், தங்கச்சியை போய் திட்டுவான். அவள் ஏற்கனவே 2 பொண்ணுங்க கூட தான் வந்து அங்கே நின்றுட்டு இருப்பா. ஒருத்தன் இங்கெல்லாம் ஏண்டி வந்த நீ அப்படின்னா வின்ஸை பக்கத்தில் போய் ஹாய் ஹலோ அப்படின்னு வந்து சொல்லுவான். சொல்லிட்டு நீ எதுடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சியை வந்து மறுபடியும் திட்டுவான். அது வின்சென்ட் தானே அப்படின்னு அவள் சொல்ல, முழு பேர் வின்ஸ் தான் நமக்கு தெரியும், அவன் வின்சென்ட்னே வந்து சொல்லும் போது அது எப்படி உனக்கு அந்த பேர் தெரியும்? அதெல்லாம் இல்லை, அவன் ரொம்ப மோசமானவன், அவன் கூடலாம் நீ சுற்றக்கூடாது, போ 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 அப்படின்ட்டு அவன் இருந்து தான் போட்டுமே அப்படின்னு சொல்லப்பார். வின்ஸே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அங்கே இருக்கும்போது சையது வின்ஸ் கிட்ட வந்துட்டு ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசிட்டு 2 பேரும் ஒன்றா நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக ஹர்பர்ட் என்ன பண்ணுவான், அவங்க குடும்ப கஷ்டத்துக்காக அவங்க அம்மா அது வேணும் இது வேணும்னு வந்து நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவன் பார்ட் டைமாக வந்து கொஞ்சம் கஞ்சா இந்த மாதிரி பவுட்ரு இந்த மாதிரிலாம் விற்பான். அதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஆளுக்கு வேறு கொடுத்துட்டு அவனும் அங்கே வேறு இருப்பான். அந்த சமயத்தில் ஹர்பர்ட்டும் பேசிக்க மாட்டாங்க, வின்ஸும் பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு கோவம் இல்லை, அவன் துப்பாக்கி வச்சு சுற்றிட்டு இருக்கான் வேணாம் அப்படின்ட்டு அவங்க டிஸ்டன்ஸில் தான் இருப்பாங்க. சையத் தான் அவங்க 2 பேருக்கும் காமனாக ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருப்பான். வின்ஸ் கிட்ட வேறு ஒருத்தன் சொல்லுவான் அந்த பில்டிங்கில், என்ன சொல்லுவான்னா ஜாசன் பிரதர்ஸோட பாக்ஸிங் ஃபைட் இருக்குது பாரிஸில், நீ வரியா அப்படின்னு வந்து சொல்ல, என்ன டிக்கெட்டுக்கா எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்கும்போது இல்லை ஃப்ரீ தான், யார் வேணாலும் வந்து பார்க்கலாம், சரி நான் பார்க்குறேன் அப்படின்னும் போது அவங்க எல்லாருமே வந்து இந்த ஹிப்ஹாப் இதெல்லாம் வந்து ஸ்டண்ட்லாம் பண்ணுவாங்களா, தலையை கீழே வச்சுட்டு சுற்றிட்டு. இப்போ அந்த மாதிரி கலாச்சாரம் தான் இந்தியாவிலே வந்து ஊடுருவிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படியே வந்து சுற்றிட்டு இருப்பானுங்க, அதெல்லாம் வந்து இவன் பார்த்துட்டு இருப்பான். அப்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும், ஒரு வாங்க வாங்க எல்லாரும் வெளில போவாங்க. போய் பார்த்தா அப்துல்லோட பிரதர் அவன் அப்படியே வண்டியில் வந்திருப்பான். வந்து அவன் கையில் ஷார்ட் கன் இருக்குல்ல, போலீஸ் ஒருத்தன் வந்து சிக்குவான், அவனை டப்புன்னு சுடுவான். ஆனால் அது ஒழுங்காக அவன் மேலே பட்டிருக்காது, கையில் மட்டும் தான் பட்டிருக்கும். ஷார்ட் கன்னும் போது அவன் 2 சுடு தான் டப்புட்டு சுட முடியும், அதுக்கு மேலே அவங்ககிட்ட அந்த தோட்டாக்கள் வந்து இருக்காது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு வந்து அந்த முட்டு சந்தில் மாட்டின மாதிரி இருக்கும்போது எல்லா போலீஸும் வேறு ரவுண்டு கட்டுருவாங்க. ரவுண்டு கட்டிட்டு அப்துல்லோட பிரதரை வந்து பிடிச்சிருவாங்க. பிடிக்கும் போது இவங்கெல்லாம் வேறு இப்போ கூட்டமாக ஓடி வருவானுங்க, வின்ஸு ஹர்பர்ட்டு அவங்க கேங்கு சையத் எல்லாம் அங்கே இருந்த பசங்கள்லாம், அந்த குடியிருப்பில் இருந்த பசங்க ஹவுசிங் போர்டில் எல்லாம் ஓடி வந்து அந்த போலீஸை தடுத்து எப்படியாவது அப்துல் பிரதரை வந்து விடுவிக்க வைக்கணும்னு வந்து முயற்சி பண்ணுவாங்க. அதுக்குள்ளே போலீஸ் அவங்கள பாயிண்ட் பண்ணுவாங்க, சுற்றுவான், எவனும் பக்கத்தில் கூடாது, எவனும் விடு அப்படின்னும் போது ஹர்பர்ட் நோ 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, போலீஸ் இப்போ சார்ஜ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. இவனுக்கு என்ன தைரியத்தில் நம்ம வந்து எதிர்த்து வராங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் அரெஸ்ட் பண்ணணும்னு வந்து துரத்தும் போது ஹர்பர்ட் வின்ஸ் சையத் எல்லாரும் வந்து ஓடுவாங்க. ஓடும்போது சையத் சொல்லுவேன் வின்ஸ் ஹர்பர்ட் இந்த பக்கம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபஸ்ட்டு ஓடிடுவான். ஓடும்போது அங்கே ஒரு போலீஸ் வந்து நிற்கும் போது இப்போ ஹர்பர்ட்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, ஃப்ரீஸ் ஆகி வந்து நிற்கும் போது அவன் வேறு துப்பாக்கி முனையில் வேறு இருக்கான். அந்த போலீஸு வின்ஸ் கிட்ட துப்பாக்கி இப்போ நீட்டிடுவான், நீட்டு சுற்றுவன்ற மாதிரி பயம் காமிச்சோன்னா அப்போ போலீஸே வந்து ஷாக்காகி நிற்பான். ஐயோ இவங்கிட்ட எப்போ துப்பாக்கி இருக்குன்னு வந்து ஹர்பர்ட் என்ன பண்ணுவான், அப்போது அந்த கேப்பில் போலீஸ் ஏமாந்தப்போ மூக்கில் ஒரு குத்து குத்திட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆவான். ஹர்பர்ட் வின்ஸு சையத் இவங்க 3 பேரும் எஸ்கேப் ஆகி ஒரு ட்ரெயினில் உட்காருவானுங்க. பாரிஸ்க்கு போயிட்டுருக்கோம் அந்த ட்ரெயின், எல்லாம் பாரிஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குடியிருப்பு தான் அது. போகும்போது வேறு ஹர்பர்ட் தனியாக தான் உட்காந்துட்டு இருப்பான், அவனுக்கு இப்படி எஸ்கேப் ஆகி ஓடி வரணுன்ற விருப்பமே வந்து கிடையாது. பட் வின்ஸ் வந்து பெருமையாக சொல்லிட்டு இருப்பான் சையத் கிட்ட, அந்த போலீஸு அவன் வந்து இருந்து ஹர்பர்ட்டை போட்டு தள்ளுற மாதிரி வந்து நின்னா ஒருத்தனை நீட்னா பாரு, போலீஸ் கிட்ட அந்த துப்பாக்கியை நீட்டினோன்னு அவன் அப்படியே உச்சா போகிற காலெல்லாம் நடுங்கிச்சு, கண்டிப்பாக மூத்திரம் போயிருப்பான் அவன், அப்படி தான் போயிருப்பான். ஆனால் ஹர்பர்ட்டு மச்சான் சூப்பரா அப்படின்னு சொல்லி முன்னாடி உட்காந்துருவான், தலையிலே வந்து தோலில் தட்டி மூக்கில் ஒரு பஞ்சு குத்துணும் பார்த்தியா, செம்ம குத்துனான்டா அவன், மூக்கிலே ஒரு குத்துனா ஒரே அடி தான், சூப்பர் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பேசிகிட்டு இருப்பானா. ஹர்பர்ட் அதெல்லாம் கவனிக்கவே மாட்டான், அவனுக்கு மூஞ்செல்லாம் இறுக்கமாக வச்சுட்டு இருப்பான், என்ன இவனுக்கு கூட சுற்றுற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. அப்போது அந்த ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போதே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேனர் இருக்கும், த வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ் அப்படின்ற மாதிரி, உலகமே உங்களுது அப்படின்ற மாதிரி. அது ஆக்சுவலாக ஸ்கார்ஃபேஸ் அப்படின்ற ஒரு படம் ஆல் பச்சினோ நடிச்சிருப்பார், அந்த படத்தில் வந்து அந்த ஒரு கேப்ஷன் தான் வந்து இருக்கும் வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ். அப்புறம் நிறையா சாங்ஸ் அதிலலாம் வேறு அதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க, வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ் அந்த கேப்ஷன் வந்து அதில் காமிப்பாங்க, உலகமே உங்களுது தான் அப்படின்ற மாதிரி, எங்கே எங்களுது அப்படின்ற மாதிரி தான் அது ஹர்பர்ட் நினைக்கிறதா இருக்கும். ஸோ அப்புறம் பாரிஸில் போய் அந்த ட்ரெயின் நின்னோடனே இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அந்த கேமரா ஃப்ரேமே பயங்கரமாக இருக்கும். ஒரு இடத்துல வந்து நிற்கும் போது சையத் கேட்பான், அப்புறம் நெக்ஸ்ட் என்னடா பண்ணலாம் அப்படி வந்து கேட்க, இப்போ சாயங்காலம் ஆகிடுச்சு, பாரிஸ் இவங்க வந்துட்டாங்க, அவங்க 2 பேருக்கும் ஒரு ஐடியாவில் எதுவும் சொல்ல மாட்டாங்க, உம்முன்னு தான் இருப்பாங்க. அப்போ சையத் சொல்லுவான், அதான் இவன் டார்ட்டி வந்து ஆஸ்ட்ரிச்க்கு என் பணத்தை வந்து கொடுத்துருக்கான்ல, ஆஸ்ட்ரிச்சோட அட்ரஸ் எங்கே நான் கேட்டு வாங்கி போய் பணத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஃபோன் பண்ணுற இடம் பக்கத்துலேயே தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு பாத்ரூம் மாதிரி இருக்கும். இவன் வந்து கொஞ்சம் ஜூஸ் மாதிரி குடிச்சிக்கிட்டே வந்து இப்படி ஃபோன் பண்ண இருக்கும்போது இவனுக்கு 2 பேரும் வந்து உச்சா போயிட்டுருப்பானுங்க, வின்ஸு ஹர்பர்ட்டு பேசிக்கவே மாட்டானுங்க. இவன் ஃபோன் வைக்கிற வரைக்குமே வந்து அப்படியே யூரின் போகிற மாதிரி இருக்கும், நிறுத்துங்கடா எவ்வளோ நேரம் தான் வரா மாதிரியே போயிட்டுருப்பீங்க, சின்ன குழந்தைங்களாம் நீங்கள் வந்து பேசிக்கோங்கடா அப்படின்னா, நான் பேச மாட்டேன்னு சொன்னேன்னா
அப்படின்னு சொல்லிட்டு வின்ஸ் வந்து பேச வருவான். ஹெர்பர்ட் வந்து அப்படியே வந்து அப்புறம் இப்போ மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருவானுங்க. ஏய் இவன் மேலே தப்புடா, ஏய் அந்த துப்பாக்கியை வந்து யூஸ் பண்ணாத, அந்த பண்ணிங்களுக்கு நீ எதுக்காக காமிக்கணும் அப்படின்னா வின்ஸ்னா நான் யூஸ் பண்ணுவேன்டா. ஒருத்தன் நம்ம ஆள் அப்துல் செத்தானா அவங்கள ஒரு ஆள் காலி ஆகணும்டா. ஏய் இவன் என்னடா பேசினுக்கிறான், நம்ம ஆள் அப்துல்ன்றது நமக்கு இழப்புடா. போலீஸ் ஒருத்தன் இழந்தா அவங்க இழப்புன்னு நினைப்பாங்களா? அவங்கள பல பேரில் ஒரு போலீஸ்ன்னு தான் பார்ப்பாங்க. அது வந்துருமா, அதுக்கு நீ வந்து தூக்கி நீட்டினா சரியாயிருமா, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு ஒருத்தனை போடணும் அப்படின்னு வந்து வின்ஸ் சொல்லும் போது ஹெர்பர்ட்னு சொல்லுவான். இதுதான் இந்த நாயை வந்து ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னேன். போய் படிச்சுதான் தெரியும், வெறுப்பை விதைச்சா வெறுப்பை தான் அறுவடை பண்ணுவாடா அப்படின்னு சொல்ல. நான் ஸ்கூலுக்கெல்லாம் போகல, நான் தெருவில் தான் படித்தேன். தெரு எனக்கு என்ன சொல்லி கொடுத்து தெரியுமா, ஸ்ட்ரீட்டு. ஒரு கணத்தை அரைஞ்சா இன்னொரு கணத்தை காமிச்சு நின்றுட்டுனா செத்துவேன்னு சொல்லியிருக்கேன், நான்லாம் காமிக்க மாட்டேன், பொழந்துருவேன் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் பண்ணிப்பாங்க. வந்துட்டு போது அப்போ விடமாட்டேன், நான் விடமாட்டேன்டா, நான் வந்து அவன் செத்தா சுற்றுவான் தான் சொன்னேன், சுடலை இன்னும், அதுக்குள்ளே எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டுக்கணும் போது பக்கத்தில் அந்த டாய்லெட்டில் ஒரு தாத்தா வந்து குள்ள தாத்தா, அவர் வந்து டாய்லெட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வாட்டர்லாம் ஃபெச் பண்ணிட்டு வெளில வருவார். பா எதுவுமே வந்து ஒரு நல்ல ஷிட்டை விட ஒரு நல்ல விஷயம் எதுவும் நல்லா ஆகி போகிறத விட ஒரு சந்தோஷம் எதுவும் கிடையாதுன்னு அவர் வெளில வருவார். எங்கேந்திரா சவுண்ட் வருதுன்னு பார்த்தா குள்ளமாக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், தம்பிங்களா கடவுள் நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்குவார். அவங்க 2 பேரையும் விலைக்கு விட்டு அவங்க 2 பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சயித் வேறு அங்கே இருக்கான்ல, அவன் வேறு ஃபோனில் அட்ரஸ் கேட்டுட்டு இருக்கான் டார்ட்டிக்கிட்ட. அதுக்குள்ளே இதுங்க ஆர்குமெண்ட் பண்ணிட்டு. அப்போ அந்த தாத்தா சொல்லுவார், கடவுளை நீங்கள் நம்புறீங்களா? அது சரி, கடவுளை நம்பி என்ன பிரயோஜனம், கடவுள் நம்மளை நம்பணும்ல, நம்மளை ஆதரிக்கணும்ல. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், ட்ரான்வல் ஸ்கை ஏதோ கிரென்வல் ஸ்கை அப்படின்னு ஒரு பேர் வந்து சொல்லுவார் அந்த தாத்தா. அப்படி ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் செர்பியாவுக்கு நாங்கள் வந்து நாடு கடத்தப்பட்டோம். அது அந்த டைமில் வந்து அவர் நாடு கடத்தப்பட்டிருக்காரு போல். அப்போ அவர் வந்து அந்த கிரென்வல் ஸ்கை அப்படின்றவங்க வந்து ஃப்ரெண்டாக வந்து இவர் கிடச்சிருக்காரு போல். நாங்கள் வந்து செர்பியாவுக்கு நாடு கடத்தும் போது அந்த கேட்டில் கார்ட், இந்த மாடு இந்த மாதிரி கூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ட்ரெயினை ஒரு மாதிரி அடைச்சிருக்கும். அந்த ட்ரெயினில் தான் இவங்க வந்து போவாங்களாம், இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்களாம். அது வந்து ஒரு பொட்டைக்காடு மாதிரி ஃபுல்லாக பனி பெய்யுமா, அங்கே ஆள் நடமாட்டமே இருக்காது, வெளில எட்டு பார்த்தா ஒரே பனி தான் இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு ஸ்பாட்டில் தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம், பேசக்கூட ஆள் இல்லை, அப்படியே வண்டியில் சிக்குன்னு அந்த ட்ரெயின் வந்து போயிட்டே இருந்துச்சு. அப்படி நாங்கள் போகும்போது ரொம்ப குளிரும். ஸோ நாங்கள்லாம் வந்து அப்படியே வந்து காலெல்லாம் அப்படியே வந்து இறுக்கி அப்படியே ஒரு மாதிரி தான் வந்து படுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே நமக்கு ஷிஃப்ட் வந்ததுன்னா கூட, ஆயம் வந்துச்சுன்னா கூட வண்டியிலே போக முடியாது, நம்ம இறங்கி தான் வந்து போகணும். வண்டி நிறுத்தினா தானே, ஆனால் நிறுத்துவாங்க, ஒரு சமயம் நிறுத்துவாங்க. எங்கே நிறுத்துவாங்கன்னா, இந்த தண்ணி ஊற்றணும், இந்த லோக்கோமோட்டிவ் இருக்குல்ல, ட்ரெயினுக்கு தண்ணி வந்து ஏற்றணும் போது அந்த இடத்துல வந்து நிறுத்துவாங்களாம் கொஞ்சம் நேரம். அப்போ தான் எல்லோரும் இறங்கி போய் கக்கா வந்து பண்ணுவாங்க போல். ஸோ அப்படி நாங்கள் கக்கா பண்ணுவோம். ஆனால் அந்த கிரென்வல் ஸ்கை எப்பவுமே ரொம்ப ஷையான ஒரு ஆள். அங்கேயே தான் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், அது அவனுக்கு வந்து பிடிக்காது, எல்லோரும் இருக்காங்களே அப்படின்னு நினைப்பான். எல்லாருடைய மூச்சு காற்றும் வந்து ஒரே இடத்துல தான் சுவாசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறதுல அதுவே அவனுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல், எம்பாரசிங் ஃபீல் தான் வந்து அவனுக்கு க்ரியேட் பண்ணுவோம். அப்படி ஒரு வெக்கப்படுற ஒரு ஆள். நாங்கள்லாம் எகிரி குதிச்சு வந்து எல்லோரும் ஆகி போயிட்டுருப்போம். ஸோ ஆனால் அவன் வந்து அதுவும் வந்து கூச்சப்படுவான். ஸோ எகிரி குதிச்சு அவன் வந்து ஒரு பொதுர் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பதுங்கி இருந்து வந்து அவன் ஆகி போயிட்டு இருந்தான். அந்த தண்ணி நிரப்புற வரைக்கும் தான் அந்த ட்ரெயின் வந்து நிற்கும், அது யாருக்கும் நிப்பாட்ட மாட்டாங்கல்ல, உடனே எடுத்துருவாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், எல்லோரும் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு எகிரி குதிச்சு அப்படியே வந்து வண்டியில் ஏறிட்டோம். ஆனால் இவன் வருவான்னு பார்த்தா வரல. அதுக்கப்புறம் எந்திரிச்சான், வண்டி மூவ் ஆகும்போது எந்திரிச்சு ஓடி வருவான் அப்படின்னு அவனை வந்து உள்ளே கூப்பிட்டுக்கலாம். நான் கையும் வேறு நீட்டினேன். கிரென்வல் ஸ்கை ஓடி வந்தால் அவன் ட்ரெஸ்ஸு அவன் வந்து இது பண்ணல, அப்படியே அவன் பேண்ட்டு கீழே விழுந்துச்சு. சரி அந்த ட்ரௌசரை எடுத்து போட்டு மறுபடியும் வந்து ஓடி வந்தான். நான் கை நீட்டினா, அவன் கை எப்படி நீட்டினா கீழே விட்டான், மறுபடியும் தூக்கினான், மறுபடியும் நீட்டான் விட்டான். அப்புறம் என்னதான் ஆச்சு, அவர் ட்ரெயினில் ஏறினாரா அப்படின்னு வந்து கேட்க, எங்கே உயிரை தான் விட்டான் அப்படின்னு வந்து அந்த தாத்தா சொல்லிட்டு அங்கேருந்து போவார். ஆக்சுவலாக இந்த கதையோட மீனிங் என்னென்னா, நம்ம வந்து சில விஷயங்களில் வந்து சில சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும், நம்ம ஈகோவோட தூக்கிட்டு சுமந்து ஓடிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அந்த கிரவுண்ட் ஸ்கை அந்த மாதிரி தான். எல்லாரும் வந்து எல்லாம் போதே நம்ம அதோட வந்து மூவ் ஆயிடணும்னு சொல்லி அப்புறம் கூட பார்த்துக்கலான்னு எல்லாம் ஒன்றா ஒற்றுமையாக போக பார்த்தாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார், கக்கா போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பேண்ட்டு தான் முக்கியம், அவருக்கு மானம் தான் முக்கியம், எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் அதை விட்டுட்டு வண்டியில் ஏறினா கூட அத்தவங்கிட்ட வாங்கி போட்டுனாவது வந்து இருந்திருக்கலாம். இவர் கையை நீட்டுறாரு, ஆனால் அவர் வந்து கை நீட்டும் போது கீழே வந்துச்சுன்னு எனக்கு இதுதான் முக்கியம் வந்து போனார்ல, அந்த ப்ரைட், அந்த ஒரு ஃபீலு, அது வந்து நம்ம வந்து வி ஹேவ் டு லீவ் இட். அப்படி அதே தான் முக்கியம், நம்ம வந்து ஸ்டிக்கான இருந்தால் என்ன ஆச்சு, ஏறினாரா இல்லை போய் சேர்ந்தார், உறைஞ்சி போனார், அவ்வளோதான். அது சொல்லிட்டு அந்த தாத்தா போவார். ஆனால் அந்த கதையோட தாற்பயம் என்னன்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்களுக்கும் புரிஞ்சிருக்காரு. இது எதுக்கு இந்த தாத்தா நம்மகிட்ட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இவங்க நினைப்பாங்க. அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் இவனுக்கு அட்ரஸ் கிடச்சிருக்கும், அந்த ஆஸ்ட்ரிச்சோட அட்ரஸ் வந்து கிடச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, அவன் இருக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு வந்து போவாங்க ட்ரெயினில். அந்த ட்ரெயினில் போகும்போது கூட பிச்சைக்காரங்கெல்லாம் வந்து இருப்பாங்க. ஒரு பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்போ தான் குழந்தை பிறந்துச்சு, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, எனக்கு பார்த்து எதுனா செஞ்சு விடுங்க அப்படின்னா,
பார்க்க செம்மையாக தான் இருக்காங்க, செய்கிறது தான் என்னாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. பட் சயித் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து திட்டுவான் அவள் பிச்சை கேட்கும்போது, ஏன் ஒழிச்சு சம்பாதிக்க மாட்டியா, எப்போ பாரு ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிறீங்க போ அப்படின்னா அந்த பொண்ணு பின்னாடி போய் இப்படி கை முடிச்சுட்டு வந்து போவோம். அதே வந்து இன்னொரு ஆள் புதுசாக ஒருத்தன் வருவான், அதுக்கு முன்னாடியே சயித் வந்து சொல்லுவான், இப்போ ஒருத்தன் வருவான் பாரு, அவன் வந்து சொல்லுவான் பாரு, இந்த மாதிரி எனக்கு ஆதரவற்றவன் நான், எனக்கு கூட எதுவும் இல்லை, கையில் காசு இல்லை அப்படின்ட்டு. அதே மாதிரி அம்மா தாய் அப்படின்னு வந்து ஒருத்தன் பிச்சை எடுப்பான். நான் நடந்துனுக்குது இது நாடு எங்கடா போயிட்டுருக்கு, நம்ம எதனா ஒரு சினிமா சர்க்கஸ்க்கு எதனா வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரிச்சோட குடியிருப்பு பகுதிக்கு வேற இவங்க போவாங்க. போனால் அங்கே ஒரு போலீஸ் தான் வந்து கைட் பண்ணுவார். சார் சயித் கிட்ட, சார் இந்த பக்கம் போங்க சார், அந்த பக்கம் போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவன் அப்படியே ஓடி வந்து சொல்லுவான் சயித் வின்ஸ் கிட்டையும் ஹர்பர்ட் கிட்டையும், மச்சான் இங்கே பண்ணிங்கெல்லாம் நல்ல நல்ல பண்ணிங்க இருக்குதுடா, அந்த பண்ணி போடுறேன் எனக்கு கரெக்டாக அட்ரஸ் சொல்லி சாருன்னு கூப்பிட்றான்டா அப்படின்னு சொன்னேன். பண்ணிங்க வந்து டோன்ட் ஃபர்கெட் பிக் ஸ்கில்ஸ், அதாவது போலீஸ் ஸ்கில்ஸ் அப்படின்றத வந்து சொல்லிட்டு இவன் வின்ஸு ஹர்பர்ட்டு சயித் எல்லாம் போவாங்க. ஆஸ்ட்ரிச் இருக்கிற அந்த குடியிருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. போனவுடனே அங்கே வந்து ஒரு இன்டர்காம் இருக்கும், எப்படா போகிறதுன்னு தெரியாது, உள்ளே வேறு கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கோம். சரி நம்ம கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு நம்பர் அமுக்குவாங்க. அமுக்குனா யாரோ ஒருத்தர் வந்து அட்டன் பண்ணுவார். ஹலோ சொல்லுங்கள் அப்படின்னா, சார் ஆஸ்ட்ரிச் தானே நீங்கள் அப்படின்னா, ஆஸ்ட்ரிச்சா என்ன காமெடி பண்ணுறியா, ஆஸ்ட்ரிச் எல்லாம் கிடையாது வை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. அப்புறம் சயித் என்ன பண்ணுவான், வின்ஸை கோத்து விடுவான், ஏய் நான் ஒன்று பண்ணல, நீ ஒரு நம்பர் அமைக்க பேசுகிறா போடா அப்படின்னு சொல்லி இந்த இன்டர்காம் முன்னாடி வந்து நிற்க வச்சுட்டு, நான் பேசணுமா வின்ஸ் அமைக்கிட்டு ஹலோ அப்படின்னா ஒரு லேடி தான் வந்து பேசுவாங்க. சொல்லுங்கள் ஆஸ்ட்ரிச் இருக்காங்களா அப்படின்னா அந்த லேடி சிரிப்பாங்க. ஏன் உங்களுக்கு வந்து ஆப்ளிக்ஸ் இல்லை, ஆப்ளிக்ஸ் தேவைப்படாதா அப்படின்னு கேட்பாங்க. ஆஸ்ட்ரிச் அண்ட் ஆப்ளிக்ஸ்னு ஒரு படம் வந்ததில்ல, அதுக்கு ஒரு கலாய் மாதிரி அந்த ஆண்டி வந்து கொடுக்கும். ஆஸ்ட்ரிச் இருக்காங்களா அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ளிக்ஸ் தேவைப்படாதா அப்படிங்கும் போது அந்த லேடி வந்து சிரிச்சிக்கிட்டே வச்சிடும். வின்ஸுக்கு கோவம் வந்துடும், என்ன நடக்குது அப்படின்னு எல்லாத்தையும் அமைக்க விட்டுருவாங்க. அங்கங்கே எல்லா இன்டர்காம்ல எல்லாம் வந்து ஒரு சத்தமாக இருக்கும். ஒரு ஆன்டி வேறு அந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய போர்டு இன்சார்ஜ் போல அது கீழே வந்து கத்திட்டு இருக்கும், இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, போங்க போங்க நான் இருங்க பிரச்சனை பண்ணுவேன். இல்லை ஆஸ்ட்ரிச் அவனுடைய உண்மையான பேர் என்னன்னு எங்களுக்கு தெரில, இங்கே பாருங்க இந்த இதுலலாம் அவன் பேரே இல்லை அப்படின்னு வந்து இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஆஸ்ட்ரிச்சோட சவுண்ட் வந்து கேட்கும். ஹலோ ஏய் சயித் நந்தண்டா, மச்சான் இங்கே பாடுற ஒரே பிரச்சனை பண்ணுறாங்க, நீ 5வது ஃப்ளோர் வா அப்படின்னு வந்து அவன் சொன்னோன்னே சரி ஓகே நீ ஓப்பன் பண்ணி விடு அப்படின்னும் போது டோர் ஓப்பன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து 5வது ஃப்ளோருக்கு வந்து போவானுங்க. போகும்போது அவன் ஒரு சைக்கோ போல் அந்த ஆஸ்ட்ரிச் கையில் துப்பாக்கியோடு வந்து நின்றுட்டுருக்கோம் ஒரு மாதிரி. இவங்க வரும்போது உள்ளவாங்க என்னடா உங்களை யாரும் ஃபாலோ பண்ணல, யார் எங்களை ஃபாலோ பண்ண போகிறாங்க, எதனா ஃபிகர்ரா அப்படின்ற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு அந்த கன்னை வந்து என்ன பண்ணுவான் ஒரு டேபிளில் வச்சுட்டு இது பண்ணுவான். உள்ளே வந்தோடனே ஹர்பர்ட் வின்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி ஒரு பிளேஸ்ரா, பேலஸ் மாதிரி இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்ப்பானுங்க. கிச்சனுக்கு போவானுங்க, இந்த மாதிரிலாம் ஒன்று பார்த்ததே இல்லை அவங்க. சயித் வந்து கேட்பான், என்ன மச்சான் இதுதான் அப்பார்ட்மெண்ட்டு அப்படின்னா, ஆனால் இது பேலஸ் மாதிரி இருக்குது. ஆமாம் எனக்கு ஒருத்தன் வந்து இது கடன் கொடுத்தான், சரி நான் திருப்பி தர போகிறதில்ல, இங்கே இருந்து கூடன்னா நான் இருந்துட போகிறேன்டா இதுக்கப்புறம் அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஆள் போல் ஆஸ்ட்ரிச், வாங்குறது திருப்பி தராது போல். இது பார்த்துட்டு ஜாலியாக வந்திருக்கும். அப்புறம் எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னா, மச்சான் இதுதான் ஹர்பர்ட், இது வின்ஸ்ரா அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். அந்த காசுக்காக வந்தான்றது தெரிஞ்சோடனே இவன் என்ன பண்ணுவான்னா, ஆஸ்ட்ரிச் தான் மச்சான் பணம் தானே இந்த அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து அப்படியே வந்து டேபிள் ஆண்ட வச்சுட்டு அப்படியே நுஞ்சாக் அந்த குச்சி இருக்குல்ல ப்ரூஸ்லி மாதிரி அதை சுற்றிட்டு இருப்பான். காசு வேணும்னா என்னை தாண்டி போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு வித்தை காமிச்சிருப்பானா. ஹர்பர்ட்டுக்கும் வின்ஸுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இதுங்க குரங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்ட்டு. அவன் சயித் என்ன பண்ணுவான், அவனுக்கு இது ஃபன் மாதிரி இருந்துட்டு இருறா நான் எடுக்கிறேன் பாடுறா ஏய்னுவான் இப்படின்னும் போது இப்படியே விளையாடிட்டு இருப்பானுங்க. அப்போ வின்ஸ் என்ன பண்ணுவான்னா அந்த டேபிளில் இருக்கிற துப்பாக்கியை போய் பார்க்க பக்கத்தில் போவான். அதை பார்த்து ஆஸ்ட்ரிச் என்ன பண்ணுவான்னா கோவம், அதெல்லாம் சின்ன பசங்க விளையாடுறது கிடையாது, அதில் கை வைக்காத அப்படின்னு வந்து சொல்லுவான். இல்லை இந்த மாதிரி ஒன்று என்கிட்டயும் இருக்கு, உங்ககிட்ட இருக்கா என் காட்டு அப்படின்னா அது காமிப்பான். துப்பாக்கி கூட தானே சுற்றிட்டு இருக்குது விங்ஸு, அது காமிச்சோன்னா ஆஸ்ட்ரிச் பார்ப்போம், லோடடு குண்டோடு இருக்குது அப்படிங்கும் போது சரி நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரிச் என்ன பண்ணுவான்னா ஒரு இலூஷனிஸ்ட் ஃப்ரான்ஸ் டிவி ஷோலெல்லாம் வந்து வரக்கூடிய ஒரு ஆள், அவன் பேர் சொல்லுவான், தெரியுமா அவனுக்கு அப்படின்னா வின்ஸுக்கு வந்து தெரியாது. அப்போ நான் ஒரு ட்ரிக்கை வந்து பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டாக்கள் எல்லாத்தையும் வந்து கொட்டிடுவான். அந்த துப்பாக்கிலேருந்து கொட்டிட்டு ஒரே ஒரு தோட்டா மட்டும் புல்லட் மட்டும் அந்த துப்பாக்கியில் போடுற மாதிரி, எது வின்ஸ் கொடுத்து துப்பாக்கியில் போடுற மாதிரி போட்டு இப்போ நான் சொல்கிறேன் பாரு சுடா இந்த சீனெல்லாம் பயங்கர டென்ஷனாக இருக்கும். நிறையா படத்தில் இது வந்தது தான். இது இப்போ பைரவா படத்தில் கூட இதை நான் அந்த சீனை வந்து பார்த்தேன். சுடாது அப்படின்ற மாதிரி வந்து இவனுங்கெல்லாம் பயந்துருப்பாங்க ஹர்பர்ட்லாம். ஆனால் வந்து டப்புன்னு சுடுவான். சுட்டுன்னு எனக்கு பாரு ஒன்றாவலை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி டப்புன்னு ஒன்றாவலை பார்த்தியா
எல்லாம் பயப்படுவானுங்க. பயந்தவொடனே இது மாதிரி உன்னால் பண்ண முடியுமா? சரி ஓகே, ஒரு தோட்டா போட்டு தான் எனக்கு ஒன்றும் ஆகலை, இப்போ நான் 2 தோட்டா போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு தோட்டாவும் அந்த துப்பாக்கியில் போகிற மாதிரி போட்டு அப்படியே வந்து டொப்புன்னு வந்து சுடுவான். ஒன்றா இருக்காது. ஒன்றா இருந்தோம்னா எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க, எப்பா அப்படின்ட்டு. வின்ஸ் நம்ம எனக்கு குர்றா, என் தோட்டம்லாம் குர்றா அப்படின்னு அந்த 4 தோட்டா வந்து குத்துருவான். குத்துட்டு துப்பாக்கியை வேறு கொடுப்பான். கொடுத்துட்டு என்ன நான் சுட்டுக்கிட்டேன்ல, இப்போ உன்னை நீ சுட்டு பார்ப்போம், நீ கேம் நீ பண்ணுற ஆம்பளை தானே. அவன் வாங்கிட்டே நான் எதுடா என்ன சுட்டுக்கணும், செவிலியே வேறு வைப்பான் அவன் ஆஸ்ட்ரேஜ் வின்ஸை சீண்டுவான். இப்போ நீ சுடுறா, சுட்டுக்கூடா பார்க்கலாம் அப்படின்னா அவன் சுட மாட்டான். உன்னை வேணா நான் சுடுறேன்டா அப்படின்னு சொல்லி சுடும் போது அதுக்குள்ளே சையது நம்ம நோ 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 அப்படி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கூட்டு போவான். வின்ஸையும் ஹர்பர்ட்டையும் சையது வெளில கூட்டு போவான். அவன் காசு திருப்பி வாங்கிக்கலன்னா கூட பரவாயில்ல. ஆஸ்ட்ரேஜும் அதான் சொல்லுவான், அவனை கூட்டு போ, அவனை வெளில கூட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிடா நாங்களாம் போயிடும்டா அப்படின்னு சொல்லி வெளில போகும்போது அப்புறம் வம்படியாக கூப்பிட்டு ஆஸ்ட்ரேஜ் என்ன பண்ணுவான்னா, ஏய் கவர் அந்த ட்ரிக் இதுதான். 2 தோட்டா வந்து இவன் கையில் காமிச்சிருப்பான். அந்த துப்பாக்கிலே போட்டுருக்க மாட்டான் தோட்டாவை, போடுற மாதிரி ஆக்டிங் தான், ஃபுல்லாகவே அது எம்டி தான். உன்னை சுட்டுருந்தா கூட உனக்கு எதுவும் ஒன்றா இருக்காது பா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ அவன் ப்ராங்க் தான் பண்ணானா அப்படின்னு வின்ஸு ஹர்பர்ட் 2 பேரும் பேசிப்பாங்க. சைது ஆனால் புலம்பும், ஓ இந்த அலப்பறியில் பாரு, அவங்ககிட்ட வாங்க வேண்டிய காசெல்லாம் கூட நான் வாங்கலை பாரு அப்படின்னு சொல்லி. எவ்வளோ தாண்டா நீ வாங்க வேண்டியது இருந்துச்சு? 500 ஃப்ரான்ஸ். வெறும் 500 ஃப்ரான்ஸ்க்கு நீ அங்கேருந்து எங்களை கூட்டின்னு வந்தியா மச்சான், வட்டியெல்லாம் சேர்க்காம சொல்கிறேன் நான் அப்படின்னு இவங்க பேசுவாங்க. பேசினா அந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளில வரும்போதே போலீஸ் இவங்களை ரவுண்டு கட்டுறோம். ரவுண்டு கட்டும் போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சையது ஹர்பர்ட் 2 பேரும் மாட்டிப்பானுங்க. வின்ஸ் லேட்டாக தான் வருவான். அவனுடைய துப்பாக்கி திட்டுவான் ஹர்பர்ட், இதை தூக்கிட்டு வராது, இது தூக்கிட்டு வந்தால் இப்படி பிரச்சனை சொன்னேன், இதை வச்சு மறுபடியும் பாரு ஒரு பெரிய இதாகிடுச்சு பாரு அப்படின்னா போலீஸ் கீழே வந்து மடக்கிடுவாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் போய் ரெகுலர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போகும்போது லாஸ்ட்டில் வின்ஸ் வருவான். வின்ஸையும் மடக்குவாங்க போலீஸு. நீ என்னடா இவங்க கேட்க தானே நீ அப்படின்னு வந்து கேட்டால், இல்லை நாங்கள் ஆன்ட்டியை பார்க்க வந்தேன், ஆன்ட்டி பேர் சொல்லு அப்படின்னா பேர் இவனுக்கு தெரியாதுல்ல, சரி ஐடி கார்டு காட்டு, ஐடி கார்டு அப்படின்னு சொல்லி அப்படியே தள்ளி விட்டு இவன் எஸ்கேப் ஆயிடுவான். மற்ற 2 பேர் மட்டும் மாட்டிடுவாங்க. அப்போ போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் வந்து ஆப்கான் அதான் முஸ்லீம்ன்றதை வந்து தெரிஞ்சுப்பாங்க சையது. இவன் ஹர்பர்ட் வந்து ஆஃப்ரிக்கன், அந்த இது வந்து அவன் பார்த்தாவே தெரியும், கொஞ்சம் கருப்பினத்தை வந்து சேர்ந்தவர். இவங்க எல்லாரையும் வந்து கூட்டின்னு இது பண்ணுவாங்க. அவனை வேற வின்ஸை தேடி ஒரு போலீஸ் ஓடுவான். ஓடணுன்னால அவனை பிடிச்சிருக்க முடியாது, அவன் எம்டி ஹேண்டாக தான் வந்து திரும்ப வருவான். வந்த உடனே இவங்களை கூப்பிட்டு போய் செம்மையாக செய்வானுங்க இந்த 2 பேரையும், ஹர்பர்ட்டையும் சையதையும். ஒரு சந்தேகத்து பேரில் பிடிச்சாவே வந்து போலீஸ் ஏடாகமாக விசாரிப்பாங்களா அந்த 1993 அந்த டைம்லலாம். ஸோ அதுதான் இந்த படத்தில் வந்து காமிப்பாங்க. கூப்பிட்டு போய் உட்கார வச்சு இன்னொரு போலீஸ் அதில் நல்லவன் தான் இருப்பான். அவன் இதில் இவனுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்பானுங்க. இவனுங்களை எப்படியும் இன்னும் ஒரு 2 மணி நேரம் தான் நம்ம வச்சுக்கணும், ஆனால் அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே இவனுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடணும். ஆனால் என்ன ஒன்றுனா, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்து நமக்கு செய்கிறோம்ல, செய்கிற போது அதெல்லாம் நம்ம நல்லா செஞ்சிடலாம். ஆனால் நமக்கு அச்சு நம்ம வந்து எப்படா நிறுத்தணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வருதுல்ல, அதுதான் நம்மளால முடியாது. அப்படி அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதோ நாங்கள் எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹர்பர்ட்டை வச்சுக்கிட்டு அவனை போட்டு அடிக்கிற மாதிரி அவனை அப்படியே கசக்குவாங்க. நெஞ்செல்லாம் பிடிக்கும். உனக்கு ஷாங்காய் மசாஜ் தெரியுமா, அந்த செக்ஸ் அப்போ பிரஸ்ட்டை வந்து பசைகிற மாதிரி, அதை வந்து அவனை இது பண்ணுவாங்க. உன்னை பார்த்தாவே நல்லா ப்ளோ ஜாப் பண்ணுவேன்ற மாதிரிலாம் தெரியுது, மூஞ்சி பார்த்தா தெரியுது. இவன் என்ன பார்க்க க்யூட்டாக இருக்கா, உன் பேர் என்னடா, இது எவன்டா சையது, யாரா யார், நான் தான் ஓ நீ தானா, நீ தான் ஸ்மார்ட்டாக இருக்கிறானா, க்யூட்டா அப்படின்னு போட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த போலீஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும், எங்களை விடு. ஹர்பர்ட் வந்து சொல்லுவான் சையதை, அவன் மேலே கை தூக்கி, ஓ உனக்கு அவ்வளோ இவன் அடங்க மாட்டான் போலாம் மச்சான் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் இவங்களை டார்ச்சர் பண்ண. இங்கேருந்து எஸ்கேப் ஆன வின்ஸ் என்ன பண்ணுவான்னா, தேட்டருக்கு போவான் ஃபஸ்ட்டு. அங்கே உட்காரும் போது அங்கே ஒரு லேடி குழந்தை வேற வச்சு டிவி அந்த படத்தை வந்து பார்த்துருப்பாங்க தேட்டரில். இவனுக்கு அந்த தேட்டர்லேயும் ஒரு தரமான ஒரு டைலாக் வந்துருக்கும். ஏதோ ஒரு பெரிய ரவுடி போல் அவன் எவனோ ஒருத்தன் வந்து புஷ்டான் போல் ஏமாத்தனை பிடிச்சி அவனை அச்சு அங்கே ஒரு பஞ்ச் டைலாக் வேறு பேசிகிட்டு இருப்பான். என்னென்னா, நீ ஒரு ஸ்கம் பேகு, நீ ஒரு ஒரு கழிசற மாதிரி, ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா, நான் வந்து மழை அந்த ரெயின் வந்து எப்போல்லாம் ஷிட்டு மேலே விழுதோ ஒன்று இந்த ஷிட்டு வந்து மேலே அப்படியே மிதந்து வந்துடும், அப்படி இல்லைன்னா விலகிடும், இல்லை அது வந்து அப்படியே சுக்குநூறாக செதறி போயிடும். ஸோ நீ எங்கே ஷிட் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சு பண்ணணும், என்கிட்ட வச்சுக்கூடாது மாட்டிப்பேன் அப்படி சொல்லி பட்டுன்னு ஒரு அடி அடிச்சு அது நடக்கிற மாதிரி அங்கே போயிட்டுருக்கோம். வெறும் ஆடியோ தான் நம்ம கேட்கும். அதை பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த கலவரமான விஷயங்களை தான் வந்து வின்ஸ் பார்த்து வந்து அப்படியே வந்துட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேரக்டர் ஒரு டென்ஷன்லேயே நம்மளை வந்து காமிச்சிருப்பாங்க. அது தம் அடித்து அப்படியே வந்து ஒரு மாதிரி ஊதி பார்த்துட்டு இருப்பான் அந்த படத்தை. பக்கத்தில் ஒரு லேடி குழந்தையோடு பார்த்துருக்காங்களே, அந்த குழந்தை படத்தை பார்க்காது, வின்ஸை தான் பார்க்கும். வின்ஸ் எப்படி வந்து அது மாதிரி பண்ணுறனோ அதே மாதிரி தான் அந்த குழந்தைய வந்து இமிட்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கே பார்த்து கொஞ்சம் நேரத்தில் போர் அடிச்சு அப்படியே வருவான். ஏற்கனவே ஒரு ஸ்பாட்டில் வந்து இவன் கஞ்சா அந்த மாதிரிலாம் வந்து விற்றுட்ருப்பானுங்களே. அப்போ வின்ஸ் கிட்ட வேறு ஒருத்தன் சொல்லியிருப்பான்,
பாரிஸில் வந்து ஜேசன் பிரதர்ஸோட பாக்ஸிங் மேட்ச் இருக்குது, நீ வந்து பார்க்குறியா அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து இவன் போவான். அங்கே பாக்ஸிங் நடந்துட்டு இருக்கோம். என்னடா தனியாக வந்திருக்கேன், இன்னும் 2 பேர் எங்கே அப்படின்னா, அவனுங்கெல்லாம் விட்றா, அவங்க என் கூட சேரடா அப்படின்ற மாதிரி இவரு சொல்லுவார். சொல்லிட்டு அந்த சண்டைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வின்ஸ் என்ன பண்ணுவான், அவனுக்கு கூடவே சேர்ந்துட்டு காரில் வந்து போவான். போகும்போது அவனுங்களும் அதை தான் பேசுவாங்க, மச்சான் உன் தங்கச்சி சூப்பர்ரா, என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிப்பானுங்க. அதை பற்றியெல்லாம் நீ பேசாதடா, அதெல்லாம் சொல்கிறா, இவன் வேற அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஒரு இடத்துல வந்து நிறுத்துவாங்க, ஒரு கிளப்பு. அந்த கிளப்பில் வந்து உள்ளே அலோவ் பண்ணல போல். பிரச்சனை என்னென்னா, இப்போது என்னதான் வந்து குடியிருப்பு ஆட்கள் வந்து வேறு இடத்துக்கு வேலைக்கு போனால் கூட வேலை செய்கிற இடத்துல விசுவாசமாக தானே இருப்பாங்க. அப்படி ஒருத்தன் வந்து உள்ளே அலோவ் பண்ணல போல். அவனும் கருப்பினத்தை சேர்ந்தவன் தான். அவன் அலோவ் பண்ணலன்னு இவனுக்கு 2 பேரும் போய் வின்ஸ் கிட்ட புலம்புவாங்க. மச்சான் 10 வருஷமாக அவனுடைய பிரதரெல்லாம் நம்ம கூட தான் சுற்றிட்டு இருக்கான், ஆனால் நம்மள உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்னு அவன் சொல்கிறான். அவனுக்கு ஒரு பாடம் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி இவங்க கையில் துப்பாக்கி இருக்கும். இப்போ மட்டும் அவன் உள்ளே அலோவ் பண்ண என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லினா வின்ஸ் அதை அப்படியே வந்து வச்சுக்கல் வாங்காமல் வந்து பார்க்க அப்படியே அந்த ஸ்க்ரீனே வந்து ரெட்டாக வந்து பிரிஞ்சு அவங்க 2 பேரும் போய் நிற்கிற எங்களை உள்ளே அலோவ் பண்ணிட்டு இல்லைன்னா அவன் அலோவ் பண்ணிருக்க மாட்டான். டோர் க்ளோஸ்டாக தான் இருக்கும். அந்த சின்ன கேப் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கேப்லேயே வந்து அவனை சுட்டுட்டு இவங்க இது பண்ணுவாங்க. அந்த இதை பார்க்கவே இவனுக்கே வந்து டிஸ்டர்ப்டாக தான் இருக்கும். வின்ஸு எப்பா இவனுக்கு கூட சுற்றக்கூடாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து வருவேன். அங்கே எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஹர்பர்ட்டு சயித் வேறு பேசுவாங்க. கடைசி ட்ரெயினுக்காவது நாங்கள் போனோன்னா அவனுக்கிட்ட பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைடா அப்படின்னு வந்து ஹர்பர்ட் வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக விட்டுருவாங்க. இவங்க வெளில வரும்போது பார்த்தா அங்கே கடைசி ட்ரெயின் வந்து போகும். இவங்க உள்ளே ஏறலான்னு பார்த்தா அங்கே ஏற முடியாது, எல்லாம் டோர்லாம் க்ளோஸ்டாக இருக்கும். அதுக்குள்ளே ட்ரெயின் வந்து மூவ் ஆயிரும். தனியாக நிற்பாங்க ஹர்பர்ட் சயித். அந்த இடத்துல வின்ஸும் வந்து ஜாயின் பண்ணிப்பான். நீ என்னடா போலையா, என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு வந்து கேட்க அப்படியே இவனுக்கு வந்து கொஞ்சம் கேஷுவலாகி நார்மலாக இப்போ வந்து நடந்து போயிட்டு இருப்பானுங்க. சரி விடுவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி ஒன்று இருக்கும். சரி இதுள்ளே போகலாம் வா, நம்ம தான் ஜென்டில்மேன் ஆச்சு, உள்ளே நுழையான்னு உள்ளே நுழைவானுங்க. நுழைஞ்ச உடனே அது வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அங்கே ஒரு பையன் வந்து ஏதோ ஒரு பொம்மை மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருப்பான் போல். மச்சான் இதை செஞ்சவன் ஒரு ஃபேமஸான ஆளாக இருப்பானா அப்படின்னு வந்து வின்ஸ் கேட்கும்போது ஹர்பர்ட் சொல்லுவான், இப்போ ஃபேமஸாக இல்லைனா கூட வளர்ந்தா ஃபேமஸ் ஆயிடுவான். ஓ அப்படியா அப்படின்ட்டு இவன் வந்து பேசிகிட்டே அப்படி கவனிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு 2 ஃபிகருங்க வேறு இவங்களை கிராஸ் பண்ணோம். ஒரு கருப்பு பொண்ணு, ஒரு வெள்ளை பொண்ணு. இதை பார்த்து அந்த கருப்பு பொண்ணு மேலே ஹர்பர்ட்டுக்கு ஒரு பெரிய கண்ணு இருக்கும். ஆனால் அவன் கண்ணு வைக்கிறதுக்கு முன்னாடியே சயித் என்ன சொல்லுவான், ஹர்பர்ட் அந்த பொண்ணுக்கிட்ட ஏன் சார்பாக போய் பேச, நான்லாம் போக மாட்டேன் உனக்காக, அதுவும் அவகிட்ட எனக்காக வேணா நான் பேசுவேன் அப்படின்னா, வளர்கிற புள்ள தானே உனக்கு வந்து அதெல்லாம் வாங்கி தந்துறேனே அப்படின்னு வந்து சொல்லி காமிப்பாங்கல்ல. அந்த மாதிரி உனக்கு சாப்பிட்றதுக்கு அது வாங்கி தந்த இடம் ஏதோ ஒரு ஸ்டஃப் எல்லாம் பண்ணி ஒரு இது மாதிரி ரொட்டி மாதிரி இருக்குது வந்து சொல்லுவான். வாங்கி கொடுத்துனேன் இப்போ பேசுகிறா அப்படின்னா சரி ஓகே இதோ போகிறேன் அப்படின்னு ஹர்பர்ட் அங்கே போவான். போயிட்டு அந்த கருப்பு பொண்ணுக்கிட்ட வந்து பேசுவான். அங்கே ஒரு பையன் இருக்கான் பார்த்தியா, என் ஃப்ரெண்டு தான் அவன், அவங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றான். ஆனால் என்ன ஒன்று அவங்க ரொம்ப ஷை டைப்பு, அவன் ஒரு ரியல் போயிட், அவன் கவிஞன், அவன் பேசுறியா அப்படின் போது அதுக்குள்ளே சயதே வந்து இங்கே சொல்லிட்டு இருப்பான் வின்ஸ்கிட்ட, வந்து இங்கே வர்றேன்னா கட்டிங் பண்ணி வச்சுட்டேன், இப்போ நான் அந்த பொண்ணுக்கிட்ட என்னடா போய் பேசுறது அப்படின்னும் போது அந்த பொண்ணு அங்கேருந்து சிக்னல் கொடுக்கும். உடனே சயதே வந்து பேச வருவார். வந்துட்டு ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் வந்து பேச, ஏதோ ஷை டைப்பு பேச மாட்டார் வந்து சொன்னீங்க, யார் இவன் சொன்னானா, அப்படிலாம் கிடையாது. ஓ அப்படி, ஆமாம் நான் கொஞ்சம் ஷை டைப் தான் அப்படின்னும் போது அந்த பொண்ணு சரி ஓகே நம்ம பேசலாம் அதில் என்ன இருக்குது அப்படின்னும் போது சரி உங்கள் நம்பர் கொடுங்க. அதுக்குள்ளே அந்த வெள்ளையாக இருக்கிற பொண்ணு என்ன பண்ணோம், நம்பரா இவ்வளோ அக்ரெசிவாக இருக்கீங்க, இப்போ தான் பேச ஆரம்பித்தோம் அதுக்குள்ளே நம்பரு, பின்ன நம்பர் கேட்காம எப்படி உங்ககிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லி வின்ஸ் வந்துடுவாங்க. வின்ஸ் வந்தோடனே இந்த பொண்ணு வெள்ளையாக இருக்கிற பொண்ணு வேறு ஒரு மாதிரி பேசல, உங்ககிட்ட பேசலை நாங்கள் அந்த பொண்ணுகிட்ட தானே பேசிட்டுருக்கோம், என்ன பாய்ஸ் இப்படி ரூடாக இருக்கிறீங்க அப்படின்னும் போது என்ன ரூடாக இருக்குது, உன்னை பார்த்தவே இது வண்டர் ப்ரோவில் வர பொண்ணு மாதிரி வந்துருக்க, நீ வந்து இதெல்லாம் பேசலாமா அப்படின்னா, ஹலோ இப்படிலாம் பண்ணாதீங்க, உங்ககிட்ட பேச்சு இல்லை என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி வின்ஸ் வந்து யூ டாக்கிங் டு மீ, என்கிட்ட பேசுகிற நீ எல்லாம் என்கிட்ட பேசுகிற அப்படின் போது உங்க ஒரே கலவரமாக வர மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிற கார்டெல்லாம் வந்து நீங்கள் கிளம்பும் போது இதோ கிளம்புறோன்னு சொல்லிட்டு வின்ஸாக இருக்கட்டும் ஹர்பர்ட்டு சயித் இவங்கெல்லாம் வந்து அங்கேருந்து கிளம்ப பார்ப்பாங்க. அதாவது இந்த பசங்களுக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட அப்ரோச் பண்ண கூட ஒரு அந்த எல்லாமே ஒரு நேச்சுரலாக வந்து காமிப்பாங்க. அப்படியே போட்டு வச்சுட்டு அங்கேருந்து வந்து வெளில வருவாங்க. வெளில வந்தோடனே அங்கே இருக்கிற ஆள் கூட சொல்லுவார் அந்த கார்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அமைதியாக வெளில போக சொல்லுனா அது நீ என்கிட்ட சொல்லாது, நீ என்கிட்ட பேசாத, நான் உங்ககிட்ட பேசலை அப்படின்ற மாதிரி தான் வந்து வின் சொல்லிட்டு அங்கேருந்து வெளில வருவான். வெளில வரும்போதே வின் சொல்லுவான், மச்சான் இப்படியெல்லாம் பேசிட்டு நம்ம வெளில வரும்போது ஒரு ஷாம்பைன் பாட்டில் தூக்கி வர மாட்டோம்டா அப்படின்னும் போது ஹர்பர்ட் எப்பயோ நான் ஒன்று ஆட்டையை போட்டேன் அப்படின்னு அங்கே ஒருத்தனுடைய வேலெட்டு ஒரு பர்ஸை ஆட்டையை போட்டிருப்பான் போல். அது நேக்காக போகிறதுல ஹர்பர்ட் கில்லடி தானே, பார்த்தா ஓப்பன் பண்ணால் அதில் டேவிட்ன்ற பேர் இருக்கும். இங்கே யாருன்னா டேவிட் இருக்கீங்களா, சயித் வாங்கி இங்கே யாருன்னா டேவிட் இருக்கீங்களா,
உங்களுடைய பர்ஸா இது அப்படின்னா யார் சொல்லுவா? டேவிட் தான் உள்ளே இருக்கானே, இவன் இல்லாத இடத்துல தேடுற மாதிரி. ஏன்னா இவன் கரைமடியாக கை ரொம்ப நல்லவன் இல்லை. மச்சான் யாரும் இல்லையாண்டா, அப்போ இது நம்மளது தான் போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, அதில் இருக்கிற கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி டாக்ஸியை பிடிச்சி எங்கன்னா போய் சேர்ந்துடலாம் வீட்டுக்கு அப்படின்னு வந்து பார்த்தா, அந்த ராத்திரி நேரத்தில் அவர் சொல்லுவார், சார் ஆக்சுவலாக கிரெடிட் கார்டெல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறதில்ல, அதை விட முக்கியம் டேவிட் நீங்கள் கிடையாது, இது உங்களுதும் இல்லை, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்ஸி டிரைவர் வந்து போவான். போகிற சமயத்தில் இது சைட் தான் போய் விசாரிக்க போவான். இங்கே வின்ஸு ஹர்பர்ட் 2 பேரும் வந்து நின்று அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்க. அங்கே எவனோ வந்து பாம்பு போட்டிருப்பான் போல், நீ தானே போட்ட, இல்லை ஏய் நீ போட்டு என்ன சொல்லிட்டு அப்படின்னு அந்த சண்டை போட்டுருப்பாங்க. அவன் வந்து சைத் வந்து சொல்லுவான், டேய் இப்போ போக முடியாது போலடா, அடுத்த ட்ரெயின் எப்போ, அடுத்த நாள் காலைல தான், அப்போ தான் போக முடியும் போல், காலைல தான் நம்ம கிளம்ப முடியும் போலனா. மொத்தம் இங்கே என்ன ஸ்மெல் வருது, யாரா போடுறது, இவன் தான் போட்டான், அவன் தான் போட்டான், உந்துலேருந்து தான் ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு ஒரு மாதிரி போவாங்க. போகும்போதே இவன் சைத் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவான். அந்த ஒரு பேனர் மாதிரி இது, அந்த வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ்ன்னு வந்து எழுதியிருக்கும் அதில், அதை வந்து அவன் மாற்ற பார்ப்பான். வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ் இல்லை, அதை யூவை அடித்து வேர்ல்ட் இஸ் அவர்ஸ்ன்னு வந்து மாற்றுவான். அவன் எப்பவுமே இன்க்ளூசிவாக இருக்கணும். உங்களுதுன்னு வந்து ஒப்படைக்கிறாங்க, எங்கே நம்மக்கிட்ட வந்து சேர்ந்து நம்மளுதுன்னு பார்த்தா தானே நமக்கு வந்து கரெக்டாக வந்து சேரும் அப்படின்ட்டு இவங்க வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காரை வந்து திருடியாவது நம்ம அங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு வந்து இவங்க வந்து பார்ப்பானுங்க. அப்போது அந்த க்ரீனையும் ரெட்டையும் வந்து கனெக்ட் பண்ண, அப்போ தான் கார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு இவங்க வந்து ஏதோ குச்சு வந்து உள்ளே பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த காரோட அந்த யாரா திருட வந்தால் அந்த லைட் எரியும்ல, பிபிபின்னு சொல்லி அந்த பீப் சவுண்ட் வந்தோன்னே எல்லாம் ஓடிடுவாங்க கொடுக்குறேன். அப்போ கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிட்டோன்னா மறுபடியும் போய் அந்த வேலையை வந்து செய்யும் போது எவனோ ஒருத்தன் வந்து திடீர்னு டொக்டொக்குன்னு வந்து அந்த கதவை வந்து தட்டுவான். சொன்னால் பயந்துருவான் சைது, யாரா நீ இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு வந்து அவனை கேட்பான். சைது அவன் குடிக்காரன், போதையில் தான் வந்து தட்டியிருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ என்னையும் வந்து சேர்த்துக்கிறீங்களான்ற மாதிரி, நீ இங்கே என்னடா பண்ணுறேன்னு சைது கேட்க, ஒன்றும் பண்ணல. அப்போ ஒன்றும் பண்ணல, இங்கே நாங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம், நீ அந்த பக்கம் போய் ஒன்றும் பண்ணாமல் அங்கே போய் நில்லு அப்படின்னு சொல்லும் போது அவன் போக மாட்டான். அப்படியே தான் வந்து பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு இருக்கும்போது ஹர்பர்ட் கொஞ்சம் ஐடியா கொடுப்பான் வின்ஸ் கிட்ட. சைது வந்து சொல்லுவான், இது அதை கனெக்ட் பண்ணு, அதை இது கனெக்ட் பண்ணு, ப்ளூ ஒன்னை கனெக்ட் பண்ணு அப்படின்னா சைது வந்து சொல்லுவான், டே அதை கனெக்ட் பண்ணால் வந்து அது ஹார்ன் சவுண்டு மறுபடியும் சத்தம் வரப்போகுது பாரு அப்படின்னும் போது ஹர்பர்ட்டும் வின்ஸும் கேட்க மாட்டாங்க, அதை தான் கனெக்ட் பண்ணுறோன்னு வந்து பார்ப்பாங்க. சைது இருந்தா இல்லை அது கரெக்டாக சவுண்டு வரும் அப்படின்னும் போது அவனுக்கு சப்போர்ட் எவனும் பண்ண மாட்டான். மொத்தம் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு வந்து அவங்க சொல்லும் போது அந்த குடிக்காரன் தான் என்ன பண்ணுவான், சைது கரெக்டாக தான் சொல்கிறாரு அப்படின்போது, ஆமாம் இல்லை நான் கரெக்டாக சொல்கிறேன்ல, பாடுறா அவர் சொல்கிறாரு எனக்கு சப்போர்ட்டுக்கு, அது சரி உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது உடனே குடிகாரங்கிட்ட வந்து சேர்றான் பாரு, அவனை போக சொல்கிறா, நீங்கள் இருங்க நான் வரேன், நீங்கள் நான் சொல்கிறது கரெக்ட் தானே அப்படின்னு போது இது பண்ணும்போது பார்த்துட்டிங்களா அப்படின்ட்டு இது நடந்துகிட்டே இருக்கும். உடனே வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆகணும். இப்போ யாருக்கு ஓட்டுறதுன்னே தெரியாது, அந்த குடிகாரனு தான் ஓட்ட தெரியும் போல். இப்போது ஒருத்தன் மூஞ்சி ஒருத்தன் பார்த்துப்பானுங்க, நீ ஓட்டுறா நீ டிரைவராகனா. வின்ஸ் வந்து ஏற்கனவே கதைலாம் விட்டுருப்பான் போல், அவன் ஆர்மியில் அங்கே வந்து ட்ரைனிங்கில் இருக்கும்போது இஸ்ரேல் அப்போல்லாம் நான் வந்து வண்டி ஓட்டிருக்கேன் அப்படின்ட்டு. உனக்கு ஓட்ட தெரியும்னு சொன்னேன், அங்கே இருக்கிற வண்டியெல்லாம் ஆட்டோமேட்டிக் வண்டி, அந்த மாதிரி வண்டி ஆயிடுது, இதெல்லாம் வந்து அந்த மாதிரி வண்டி கிடையாது அப்படின்னும் போது அந்த குடிகாரன் வந்து அவங்க வராங்க, எங்கே யாரா அப்படின்னும் போலீஸ் வண்டி வரா மாதிரி இருக்குன்னுவாங்க. ஐயோ சரி நம்ம எஸ்கேப் ஆனால் சரின்னு சொல்லி மச்சான் 3, 2, 1 எஸ்கேப் அப்படின்னு 3, 2, 1 எல்லாம் வந்து ஓடுவாங்க. போலீஸ்கிட்ட அந்த குடிகாரன் மட்டும் மாட்டிப்பான், அவன் பிளாக் பண்ணி இவனுங்க 3 பேரும் அங்கேருந்து ஓடினவங்க தான். ஓடி போய் ஒரு பெரிய உயரமான ஒரு ஸ்பாட் மாதிரி இருக்கும், அங்கே உட்காந்துப்பானுங்க. உட்காந்துட்டு மாற்றி மாற்றி கஞ்சா அடிச்சுட்டு போனாங்க. இவன் ஹர்பர்ட்டும் வின்ஸும் அடிச்சுட்டே வந்து பேசியிருப்பானுங்க. இவன் அடங்குறதா இருக்க மாட்டான். நம்ம சைது அவன் கையில் ஏதோ கிடைக்கும் அதையெல்லாம் தூக்கி போட்டு அடிச்சுட்டு இருப்பான். அடிச்சுட்டு இருக்கும்போது இப்போ தான் வந்து ஏதோ ஞானோதயம் ஃபிலாசபி வருமே அவனுக்கு, எதனா தோணுதா சொல்லு அப்படின்னும் போது ஹர்பர்ட் கிட்ட வின்ஸ் வந்து சொல்லுவான், ஆமாம் எந்த பறவை சீக்கிரமாக வந்து ட்ரை பண்ணுதோ அதுக்கு தான் வந்து புழுவெல்லாம் வந்து கிடைக்கும், ஸ்டிச்சிங் டைம் சேவ்ஸ் 9, அதுக்கப்புறம் பதறிய காரியங்கள் சிதறும், லாயல்ட்டி, லிபர்ட்டி, அப்புறம் பிரதர்ஹுட்டு, ஈக்குவாலிட்டி, இதெல்லாம் வந்து அடிக்கடி நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி நிறைய தோணுது மச்சான், அதெல்லாம் வந்து பத்திரமா அப்படி நான் வச்சிட்ருக்கேன் அப்படின்னு இவங்க பேசும்போது சையத் என்ன பண்ணுவான், ஏதோ கல்லெல்லாம் எடுத்து வந்து த்ரோ பண்ணிட்டு இருக்கான்ல, அவன் வந்து ஸ்கின் ஹெட்ஸை பார்ப்பான். ஸ்கின் ஹெட்ஸ்னால் யாருன்னா, இப்போது பிரிட்டிஷ் இங்கிலாந்து இந்த மாதிரி இடத்துலலாம் கூட வந்து ஸ்கின் ஹெட்ஸ் எல்லாம் வந்து இருந்தாங்க. அது ஒரு கலாச்சார மாற்றம் மாதிரி. அதாவது இப்போது நான் கூட எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க அந்த பிரதர்கிட்ட வந்து கேட்டேன், அவர் பேர் வந்து ஒன்று வச்சுக்கோங்களேன், அவர் குடிமை போட்டுட்ருப்பார். ஆக்சுவலாக அவர் பிராமின் கிடையாது. ஏன் சார் நீங்கள் வந்து குடிமை போட்டிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது அவர் சொன்னார், சார் ஒரு அடையாளம் சார் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இது வச்சிட்ருக்காங்க, அது போட்டுட்ருக்காங்க, அதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு அடையாளமாக தான் வச்சுட்ருக்காங்க. நான் இந்த மாதிரியான ஒரு ஆளுன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல, அதுதான், மற்றபடி வேறு எந்த காரணமும் வந்து கிடையாது. ஸோ
அதே மாதிரி ஸ்கின் ஹெட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா தான் இப்படியாப்பட்டவன் வந்து காமிக்கிறதுக்கு வந்து கலாச்சாரமான ஒரு ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அவங்க போடுற ஷூஸாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம். இப்போ பிரிட்டிஷ் பீப்புளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் சில ஜமைக்கன்ஸ் வேறு பிளேஸ்லேருந்தெல்லாம் வந்து இங்கே ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய கலாச்சாரம் இவங்களுடைய கலாச்சாரம் மிக்ஸ் ஆகும்போது அந்த ஜமைக்கன் மியூசிக்கு, ஹிப்ஹாப் அந்த மாதிரி சாங்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க கேங்ஸ்டர்ஸ் மாதிரி வந்து அந்த வார்த்தைகளாக இருக்கட்டும் பயன்படுத்துறதா இருக்கட்டும். ஸோ அது மாதிரி இவங்களும் மிக்ஸ் ஆகும்போது இந்த பிரிட்டிஷ் பீப்புள் ஹேர் கட்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஷார்ட்டாக, ஏன்னா அப்பப்போ சண்டைலாம் வேறு நடந்துச்சு. இந்த போக்கிரி பசங்களுக்கும் இந்த ஸ்கின் ஹெட்ஸ்க்கும் வந்து ஃபைட் நடக்கும்போது அவங்களுக்கு பெரிய ஹேர் ஒரு மாதிரி டீசெண்டாக தான் வந்துருந்தாங்க. அது நம்ம கையில் படுதேன்னு சொல்லி அதை வேறு கட்டிங் பண்ணியெல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்க தான் ஸ்கின் ஹெட்ஸ், அதாவது ஜமைக்கன் மியூசிக்கு இந்த மாதிரி விஷயங்களால் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆட்கள். அவங்க வந்து ஒரு மாதிரி ரக்கடாக இருக்க மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கலாச்சாரம் தான் அது. அது இப்போ வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. பட் அவங்க வந்து போக்கிரித்தனம் பண்ணுறவங்களாம் கிடையாது. பட் இது எப்போ வந்து ப்ராப்ளம் ஆகுதுன்னா, இப்போ ஒரு குடியிருப்புலேயே வந்து ஒரு ஒரு பிரிட்டிஷே நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். அது ஃப்ரான்ஸை விட்டுருங்க, பிரிட்டனை எக்ஸாம்பிள் எடுக்கும்போது அங்கிருந்த மக்கள், இப்போ தமிழ்நாடு எடுத்திங்கன்னா தமிழ்நாடு வந்து கரெக்டாக பீஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் வந்தார வாழ வச்சுட்டு தான் இருக்கோம், நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி எல்லாரும் யூஸ் பண்ணிருக்கோம். ஆனால் அங்கே இருக்கிற பாப்புலேஷன்லாம் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன ஆகும், வந்தவங்களுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஏற்கனவே வேலை செஞ்சுருந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் கோவம் வரும்ல, நமக்கு வேலைலாம் கிடைக்க மாட்டேங்குது, காரணம் என்ன, அவனுங்க வந்ததுனால தான் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளே இருக்கிற ஆட்கள் வந்து அவங்க பசங்கிட்டலாம் வந்து சில விஷயங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கு ப்ராப்ளமே, நம்ம ஜாதிக்கு ப்ராப்ளமே இவனுங்க வந்ததுனால தான், இவங்க தான் நமக்கு எதிரி அப்படின்னா அங்கே அடுத்து வர சங்கதிகள் அந்த பசங்க தான் இப்போ ஸ்கின்னடாக மாறிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற யூத் அவங்க வந்து ரக்கடாக தான் வந்து மாறுவாங்க. அவங்க இவங்களை பார்த்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நிற்பாங்கல்ல. அந்த மாதிரி இந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற ஸ்கின் ஹெட்ஸ் எல்லாம் வந்து அங்கே ஏற்கனவே இமிகிரன்ஸாக வந்து அங்கே வந்த ஆட்கள் மேலே கொஞ்சம் கோவத்தில் தான் வந்து தெரிவானுங்க. அவனை இவன் வந்து பார்த்துட்டானா, மச்சான் ஏதோ போடுறா ஸ்கின் ஹெட்ஸ் ஏதோ போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மேலே எல்லாம் கல் எறிஞ்சு அவங்க வேற கலாய்ச்சிட்டு இருப்பான். லீபென் அப்படின்னு சொல்லிட்டு, லீபென்ட்டு ஒரு அரசியல் தலைவர் வேறு இருந்தார், ரைட் விங். அவங்க ஃப்ரான்ஸில் ஆரம்ப கட்டத்தில் 1920ஸ்லாம் வந்திருந்தாங்க. அது கொஞ்சம் டெப்த்தாக வந்து போவோம். பட் அதுக்கு அர்த்தமே வந்து சீஃப்னு அர்த்தம், ஹெட்டு தான். லீபென் பீட்டர் இஸ் ஜஸ்ட் 1 millimeter அப்படின்ற மாதிரி அவங்க வேற கலாய்ச்சிட்டு இருப்பான். யார், சையது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஹர்பர்ட் வின்ஸும் வந்து கொஞ்சம் க்ளோஸாக வந்து பேசுவானுங்க. அப்போ தான் அந்த துப்பாக்கியை பற்றியெல்லாம் வந்து பேசும்போது கஞ்சா அடிச்சுட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது, ஆனால் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் பாரு அப்படின்னு சொல்லி ஹர்பர்ட் என்ன பண்ணுவான், வின்ஸ் கிட்ட வந்து சொல்லுவான், இட்ஸ் அபவுட் எ பாய். ஒருத்தன் வந்து அவன் வந்து ஸ்கை ஸ்கிராப்பர்லேருந்து விழுறான், விழும்போது ஒவ்வொரு ஃப்ளோர்லேருந்தும் விழும்போது அவன் வந்து அவனுக்குள்ளேயே வந்து சொல்லிக்கிறான், சோஃபார் ஸோ குட், சோஃபார் ஸோ குட். ஆனால் நம்ம எப்படி விழுறோன்றது முக்கியம் இல்லை, ஆனால் எப்படி லேண்ட் ஆகிறோன்றது தான் முக்கியம். எப்படியோ விழுந்துட்டோம், ஆனால் விழுந்ததுக்கப்புறம் நம்ம லேண்ட் ஆகும்போது நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம், நம்ம எல்லாம் போய் சேர்ந்துருவோம்ல, அந்த விஷயத்தையும் வந்து சொல்லுவான். இது நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு ஹர்பர்ட் வின்ஸ் கிட்ட வந்து கேட்டால், இவங்க ராபி சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதாவது இவன் யூத இனத்தை சேர்ந்தவன்ல, அங்கே இருக்கிற டீச்சர்ஸு மத குருக்கள் இவங்கெல்லாம் வந்து ராபிஸ் வந்து சொல்லுவாங்க. அவங்க சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொல்லுவான். அங்கெல்லாம் இவன் போனது கூட இல்லை, ஆனால் அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு அவங்க ஒரு காரணமாக இவர் வந்து பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் வின்ஸ் போதில். ஆனால் அந்த ஒரு ஓல்டு மேன், நம்ம அந்த பாத்ரூமில் ஒருத்தன் கதை சொன்னான்ல, அந்த குள்ளமாக இருந்தவர், அவர் என்ன மீன் பண்ணி என்ன சொல்ல பார்த்தார் நம்மக்கிட்ட அப்படின்னு இவங்க அதை பற்றியும் வந்து டச் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ வரைக்குமே அது வந்து அவங்களுக்கு புரியாது. அங்கேருந்து அவங்க உட்காந்துருந்து பார்க்குற இடத்துல ஈஃபில் டவர் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். அதை இவன் என்ன பண்ணுவான், வின்ஸு நான் வந்து இப்போ வேறு அதை ஆஃப் பண்ணுறப்பார் அப்படின்னு சொல்லி சொடுக்கு போட்டுருப்பான். ஆஃப் ஆகுதப்பார், லைட்டெல்லாம் எரியுது இல்லை, ஆஃப் ஆகுதப்பார்னா அது எப்படி ஆஃப் ஆகும். சைது கூட சொல்லுவான், மச்சான் அதெல்லாம் சினிமாவில் தான் வந்து ஆகும், இப்போ ஆகாது அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு இவங்க அந்த இடத்த விட்டு அப்படியே நகர்ந்து வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டே இருப்பானுங்க. போயிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய மால் மாதிரி இருக்கும், ஷாப்பிங் மால் மாதிரி. அந்த இடத்துல எக்ஸ்கலேட்டர்லாம் இருக்கும், மேலே ஏறுறது இறங்குது அப்படியே செல்லுன்னு வர்றது மாதிரி. அந்த இடத்துல ஹர்பர்ட் என்ன பண்ணுவான், சைதிடெல்லாம் பிடிச்சி வந்து சொல்லிட்டுப்பான். அந்த ஒரு ஆள் வந்து அந்த எக்ஸ்கலேட்டரில் அப்படியே வந்து வந்துட்டுருப்பார், இறங்கி வந்துட்டுருப்பார். வந்துட்டு போது துப்பார், இவனை பார்த்தா அவனுக்கு என்ன தோணுது, ஆக்சுவலாக அவன்லாம் உண்மையான ஃப்ரான்ஸ் ஆட்கள், அவங்கெல்லாம் வந்து இவங்கள மாதிரி இமிகிரன்ஸ் கிடையாது, அங்கே இருக்கிற ஆள். அவனை பார்த்து இவன் வந்து கலாய்ச்சி சொல்லிட்டுருப்பான், இவனுங்கெல்லாம் வந்து சேஃபாக இருக்காங்க மச்சான், இவங்களுக்கும் ஒரு சிஸ்டமு, அந்த சிஸ்டமை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தலைவர் தான் இவனுங்க ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணி வச்சுப்பானுங்க. அது மட்டும் எதனா டிஸ்டர்ப் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அவன் ஜெயிக்கலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இவனுங்க இறங்கி கலவரம் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இவனுங்க தான் ஆக்சுவல் ரேசிஸ்ட், ரொம்ப டேஞ்சரான ஆள் அப்படின்னு சொல்லி அவன் போகும்போது அவன் காது படவே வந்து கத்துவாங்க, ரேசிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து நமக்கு பிடிச்ச ஒரு தலைவர் வந்து இருப்பாங்க, நமக்கு பிடிச்ச பிரைம் மினிஸ்டராக கூட இருக்கலாம். பட் மற்ற இன்னொரு எண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபீல் என்னவாக இருக்கும், ஸோ அதை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இந்த காட்சி வந்துருக்கும். அப்படி பேசிகிட்டே அவங்க என்ன பண்ணுவானுங்க, அந்த மால்லே வந்து இவங்க தங்குற மாதிரி இருக்கும், ஒரு பெரிய டிவி மாதிரி இருக்கும். அந்த டிவியில் வந்து ஒரு விஷயம் வந்து காமிப்பாங்க. அது என்ன போடுவாங்கன்னா நியூஸு.
அப்துல் வந்து இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே வந்து நைட் டைம் நல்லா அந்த விடிய காலையில் நடக்கிற மாதிரி தான் அந்த சம்பவம் இருக்கும். அதை பார்த்தோன்னே 3 பேருக்கும் கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கி எழுந்திரிப்பாங்க. ஒரு 4:30 மணி அந்த டைம் மாதிரி இருக்கும். பார்த்தா வின்ஸ் காணாமல் போயிருப்பான். ஹர்பர்ட்டுக்கு பயம். ஏன்னா அப்துலுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா துப்பாக்கி வச்சு எதனா செஞ்சிடணும் வந்து பண்ணிட்டு இருந்தவன் தானே அவன். அப்படியே வந்து என்னடா வின்ஸ் காணும் 2 பேரும் வந்து தேடுவாங்க, சைதும் ஹர்பர்ட்டும். வின்ஸ் என்ன பண்ணுவான்னா, அங்கே ஒரு 2-3 போலீஸ் வந்து நிற்பாங்க. அவங்க நோக்கி அப்படியே துப்பாக்கி வச்சு டப்புன்னு வந்து சுடுற மாதிரி விஷுவல்ஸ் காமிப்பாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே வந்து சுடுபட்டு அப்படியே பறந்து போய் கண்ணாடி வச்சுட்டு வந்து சாவற மாதிரி வந்து இருக்கும். அப்புறம் பார்த்தா ஹர்பர்ட் அங்கே வந்து தலையிலே தட்டுவான் வின்ஸை. ஆனால் துப்பாக்கி வச்சுலாம் சுட்டுருக்க மாட்டான். சும்மா கையில் வச்சு சுடுற மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பான். பார்த்த உடனே ஹர்பர்ட்டு, டே வின்ஸை என்னடா எங்களை வந்து கதிகலங்க வச்சுட்டேன், எதனா பண்ண போகிறடா நீனா? நான் எதுவும் பண்ணலையே, பண்ணுறேன்னு தான் சொன்னேன் அப்படின்னா, வா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்பர்ட்டு சைது 2 பேரும் அங்கேருந்து வந்து போக பார்ப்பாங்க. வின்ஸை தனியாக எதனா பண்ணதான் நீ தனியாக பண்ணி எங்களை வச்செல்லாம் சேர்த்துக்காத, எங்களை சேர்த்துக்காத அப்படின் போது, ஏய் நான் என்ன பண்ணிட்டேன் இப்போது, அவனுங்க பண்ணுறது கரெக்டாக, நம்ம ஆள் அப்துல் செத்துட்டான்டா அப்படின் போது, அவன் செத்துட்டான், எனக்கும் வலி தான், அவன் ஒரு ஆள், நமக்கு தான் பாதிப்பு. ஆனால் போலீஸ் செத்தா எவனுக்கும் எதுவும் ஆக போகிறதில்ல. அவன் மேலே கை வைக்கிறேன்னு சொல்லி நீயும் போய் இது பண்ண போறியா? நான்லாம் சண்டே வந்து ஜெயிலில் ஒன்று வந்து பார்ப்பேன் அப்படின்லாம் நீ நினச்சி பார்த்துக்காத, நாங்கள்லாம் வர முடியாது, நாங்கள் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிடா நீங்கள்லாம் நானே தனியாக செய்கிறேன் அப்படின்னு வின்ஸ் வந்து தனியாக செய்ய பார்க்க அப்படியே போகிற மாதிரி இருக்கும். சைது ஹர்பர்ட் அங்கே நழுவுனோம்னா, சரிடா என்னையும் சேர்த்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வின்ஸ் என்ன பண்ணுவான், சைது ஹர்பர்ட் கூடயே வந்து நடந்து வருவான். நடந்து வந்தால் இப்போது ஒரு கேங் என்ன பண்ணுவானுங்கன்னா, ஸ்கின் ஹெட்ஸ், அவனுங்க ஹர்பர்ட்டு சைதை வந்து மடக்கிடுவானுங்க. மடக்கி போட்டு, மச்சான் அந்த ரூஃப் டாப்லேருந்து நம்மளை கலாய்ச்சவன் இவனுங்க தான்டா அப்படின்னு சொல்லி சைதையும் ஹர்பர்ட்டையும் வந்து அடிக்க, எல்லாம் ஹாக்கி பேட் மாதிரிலாம் வச்சு இந்த பேஸ்பால் பேட்டெல்லாம் வச்சு அடிக்க பார்ப்பானுங்க. வின்ஸ் என்ன பண்ணுவான், அவங்ககிட்ட தான் துப்பாக்கி இருக்கல, இவ்வளோ நேரம் அவன் யூஸ் பண்ணல, அவன் அதில் வந்து ஒரு ஸ்கின் ஹெட்டை பிடிச்சி தலையில் துப்பாக்கி வச்சுருவான். வச்சோன்னே எல்லாம் பயந்து ஓட்டுவானுங்க. எங்கள் பசங்களையும் நீங்கள் அடிக்க பார்க்குறீங்களா அப்படின்னும் போது, அப்போ ஹர்பர்ட் வந்து மூக்கிலே ஒரு குத்து ஊற்றுவான். சைதும் வந்து அந்த ஸ்கின் ஹெட்டை அடிப்பான். வின்ஸ் அந்த துப்பாக்கி முனையிலே தூக்கிட்டு போய் அந்த ஸ்கின் ஹெட்டை வந்து வச்சு செம்ம அடிப்பானுங்க. அச்சு இப்போ வின்ஸ் வந்து துப்பாக்கி அவன் மேலேயே பாயிண்ட் பண்ணிட்டு சொல்லுவான் ஹர்பர்ட், மச்சான் இந்த விஷயத்தில் எனக்கு தடுக்காத, இவ்வளோ நேரம் வந்து அதை யூஸ் பண்ணாத இதெல்லாம் மாதிரி பேசணும்ல, ஆனால் இவன் மேலே நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன், எவனா எனக்கு தடுக்காதீங்கன்னு சைது வேணாடான்னு வந்து சொல்லுவான். ஆனால் ஹர்பர்ட் இப்போ நான் பண்ணுவான், சைது ஆஃப் பண்ணுவான், மச்சான் நீ யூஸ் பண்ணுற, எவனும் தடுக்க போதில் நீ யூஸ் பண்ணுற அப்படின்னு ஒரு டைலாக். அதெல்லாம் தரமான டைலாக். போலீஸில் கூட வாழ்கிற போலீஸ் இருக்காங்களா, அதில் கூட எவனா ஒரு நல்லவன் இருப்பானா. ஆனால் ஸ்கின் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் செத்தாதான் அவனுங்க நல்லவங்களாக இருப்பாங்க, வாழ்ந்தால் அவனுங்க நம்மளை வாழ விட மாட்டானுங்க போடுறான். அதெல்லாம் பயங்கரமான டைலாக். ஏதாவது செத்த ஒரு ஸ்கின் ஹெட் இருக்கான்ல, அவனை தான் நீ நல்லவனாக காட்ட முடியும். ஆனால் போலீஸில் கூட எவனா ஒருத்தனை நல்லவனா நீ காமிச்சலாம், ஆனால் இவனுக்கு செத்தாதான் அதில் ஒருத்தனை நல்லவனை காமிக்க முடியும். போட்டுருன்னு சொல்ல வின்ஸ் அவன் சொல்ல மாட்டாங்க, சார் என்னால் முடியலை அப்படின்னு வந்து வின்ஸ் வந்து நிற்பான். அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் ஹெட் அந்த இடத்த விட்டு தப்பிச்சிருவான். அவங்க ஒரு பெரிய பாஸ் எல்லாம் 3 பேரும் அதுக்கப்புறம் விடிய காலில் ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேருவாங்க. அவங்க குடியிருப்பு வந்தோடனே வின்ஸ் என்ன பண்ணுவான், மச்சான் இதை நீயே வச்சுக்கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹர்பர்ட் கிட்ட அந்த துப்பாக்கி வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவான். பண்ணிட்டு சரி நாளைக்கு பார்க்கலாம்டா. சைது என்ன பண்ணுவான், சரி மச்சான் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வின்ஸு சைது 2 பேரும் அங்கேருந்து போவாங்க. ஹர்பர்ட் கிட்ட துப்பாக்கி கொடுத்துட்டு நடந்து போகும்போது அப்போ சரியாக டைம் வந்து 6 மணி. போகும்போதே எப்பவுமே வின்ஸு சும்மா இருக்க மாட்டாங்க, இல்லை ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்கல்ல. அப்போ இது செம்மையான ஒரு கதைங்க. இது எனக்கு ரொம்ப உழுந்து சிரிச்சேன் அந்த சீனை. அது என்ன கதைனா, ஒரு நன்னு, உனக்கு நன்னா என்னன்னு தெரியும்ல அப்படின்னு வந்து கேட்பான் வின்ஸை பார்த்து. நன்னா அதாவது கன்னியாஸ்திரி இருக்காங்கல்ல, அவங்களாம் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் வந்து போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நன் வந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் என்ன பண்ணானா, பாதியில் அந்த நன்னை பிடிச்சி செம்ம அடி வலிச்சு குத்திட்டு அவங்கள பார்த்து 5 நிமிஷம் கிட்ட அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க மூஞ்சை பார்த்து என்ன சொன்னான்னா, ஏய் நீ அந்தளவுக்கு ஒன்றும் டஃப் கிடையாது பேட்மேன் அப்படின்னு சொன்னானா. பேட்மேன் நீ அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பான்னு போனான். ஆக்சுவலாக அவர் அந்த ஆள் போதையில் அந்த நன்னை பேட்மேன் நினச்சிட்டு அடிச்சிருக்கான். நீ அந்தளவுக்கு வெயிட் கிடையாது மச்சான், நான் ஒன்று போட்டுருவேன் இப்படி சொல்ல. இதுக்கு நீ இந்த கதையை நீ கேட்டிருக்கியா அப்படின்னு வந்து சைது வந்து வின்ஸ் கிட்ட சொல்லுவான். வின்ஸ்லாம் ராபி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது இந்த இது மத குருமார்கள் ப்ரீச்சர்ஸ் இவங்க சொல்லி இவர் கேள்விப்பட்டிருக்கிறான். எல்லாமே இவர் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் தான் ஸ்கூல் எங்கேயும் போக மாட்டார், கோயிலுக்கும் போக மாட்டார், கேள்விப்பட்டதான்னு சொல்லிட்டு அப்படியே போவான். அதுக்குள்ளே போலீஸ் வந்துடுவாங்க. போலீஸ்னால் யாருன்னா இவன் ஏற்கனவே நேற்று ரூஃப் டாப்பில் வந்து ஒருத்தனை மிரட்டினால, பண்ணிங்களா இது எங்கள் டெரிட்டரி, இது எங்களுடைய ரூஃப், இங்கே வந்து உனக்கு என்ன வேலை, போய் சாக்கடையில் போய் உருள் அப்படின்ற மாதிரி வேறு வின்ஸ் வந்து ஓவராக பேசினால அந்த போலீஸு அவங்க கூட இன்னும் 2-3 பேர்லாம் வந்து மடக்கிடுவானுங்க வின்ஸையும் சைதையும். சைடு அந்த பக்கம் காருக்கு அந்த பக்கம் வந்து ஏறுங்கடா இப்போன்னா ஆள் யாரும் இல்லைன்றதுனால கொஞ்சம் பயம் இருக்கா. அன்றைக்கி கூட்டமாக இருக்கும்போது ஓவராக வந்து பண்ணீங்க,
இப்போ யாரும் இல்லைன்னா நடுங்கிறியா அப்படின்னு வந்து வின்ஸை வந்து பிடிச்சிக்கிட்டு துப்பாக்கி முள்ள அவர் வந்து போலீஸ் பேச ஹர்பர்ட் அங்கே நின்றுட்டு இருக்கான்ல, அவனும் துப்பாக்கியோட ஓடிடுவான். என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஏன் இப்போ வந்து பிடிக்கிறாங்கன்னு வந்து புரியல அப்படின்ட்டு வின்ஸ் கிட்ட பேசிட்டு அந்த போலீஸ் என்ன பண்ணுவான், பயங்கரம் சொல்லிடுவான். டப்புன்னு அந்த கன்னு ட்ரிகர் எப்படியோ இதாச்சுன்னு என்ன ஆச்சுன்னு தெரில, அந்த தோட்டா வந்து வின்ஸ் தலையில் போட்டு அப்படியே சுருண்டு விழுந்துருவான், செத்துருவான் ஸ்பாட்டில். அப்படியே பாஸ் டைம் 6 மணி 1 நிமிஷம். இப்போ வந்து மறுபடியும் அந்த ஆடியோ, அதாவது இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹர்பர்ட்டுக்கும் என்ன பண்ண தெரியாது. அவன் ஃப்ரெண்டு வின்ஸை வந்து கண்ணதுலேயே அந்த போலீஸ் வந்து சுட்டான். இப்போ அவன் துப்பாக்கி நீட்டுவான், போலீஸ்க்கும் என்ன பண்ண தெரியாது. அவனை காப்பாற்றிக்க அவன் துப்பாக்கியை வந்து ஹர்பர்ட்டை பார்த்து நீட்டிகிட்டு இருப்பான். இது ரெண்டுத்தையும் சைத் அந்த பக்கம் இருந்து பார்ப்பான், யார் சொல்ல போகிறாங்கன்னு தெரியலேன்ட்டு. அப்போ வாய்ஸ் வரல மறுபடியும். அதாவது இட்ஸ் அபவுட் எ சொசைட்டியை பற்றி தான். ஒரு சொசைட்டி வந்து டவுன்ஃபால் ஆகும்போது கீழே வந்து விழும்பொழுது எல்லாருக்கும் அது வந்து கரெக்டாக சோஃபார் தான் தெரியும். ஆனால் அது எப்படி விழுந்ததுன்றது முக்கியம் கிடையாது, ஆனால் எப்படி லேண்ட் ஆக போகிறது தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. அது எப்படி லேண்ட் ஆகும், அப்போ கேமரா வந்து யாரையும் வந்து காமிக்க மாட்டாங்க. ஹர்பர்ட் வந்து போலீஸை சுட்டானா இல்லை போலீஸ் வந்து ஹர்பர்ட்டை சுட்டானா வந்து காமிக்க மாட்டாங்க, சையத் ஃபேஸே தான் வந்து காமிப்பாங்க. அப்போ டமால்னு துப்பாக்கி சவுண்டு மட்டும் தான் கேட்கும். அதை பார்க்க முடியாமல் சையத் கண்ணை மூடிப்பான். விஷயம் என்னென்னா, ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு பிரச்சனை, அது அவள் தான் டவுன்ஃபால் முடியும் போது அவனை சொல்கிறானா அவன் இவனை சொல்கிறானா அது நமக்கு முக்கியமே கிடையாது. ஆனால் அது பார்க்க அந்த விளைவுகள் வந்து நம்ம பார்க்க முடியாது, கண்ணை பொத்திக்கிற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப டேஞ்சராக இருக்கும், அழிஞ்சு தான் சர்வநாசமாகும் அப்படின்ற ஒரு மெசேஜோட படத்தை வந்து முடிப்பார். வின்ஸ் அவள் தான் செத்துட்டான். இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்? இது நான் சிங்கிள் டேக்கில் நான் ரொம்ப மொக்க போட்டேன்னு நினைக்கிறேன். பட் இது கதை அது வந்து ஃப்ரெஞ்ச் மூவி, சீன் பை சீன் வந்து அந்த நரேஷன் புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன். பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை. மீண்டும் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.